உடனடியாக நான் புத்தகத்தை மூடி, சுவாமி, நீங்கள் உண்மையாகவே அமெரிக்காவுக்கு தூள உடம்பில் வரப்போகிறீர்களா என்றேன். சாய் சோல்ஜனுக்கு வரவேற்கிறோம். இது உண்மையிலேயே புனித மாமனிதராகிய சத்ய சாய்பாபா பற்றிய ஒரு அபூர்வமான கதை. முக்கியமாக விபூதியும் புனிதமான பொருட்களும் 10,000 மைல்களுக்கு அப்பால் 70 தடவைக்கும் மேல் தானாகவே அமெரிக்காவில் மிச்சிகனில் ஒரு பக்தையின் வீட்டில் வெளிப்பட்டதை விளக்குகிறது. பகவானின் கமல பாதங்களுக்கு என் நமஸ்காரங்கள். நான் இன்றைக்கு ஒரு அபூர்வமான ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது சுவாமி வெளிநாட்டுக்கு வரவிருப்பதை பற்றியது. 2003 ஆண்டிலிருந்து இதை ஆரம்பிக்க நினைக்கிறேன். 2003 நான் ஒரு அபூர்வமான கனவு கண்டேன். அது என்னவென்றால், என் தோழி ஒருவர் என்னை அழைத்து, ஜெயந்தி, சுவாமி உன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்றாள். அப்படியா என்று உடனே வாசற்படிக்கு ஓடினேன். கதவை திறந்ததும் நம் சுவாமி உண்மையாக அங்கு நின்றிருந்தார். நான் கதவை திறந்ததும் சுவாமி உள்ளே நேராக வந்தார். மேல் மாடியில் இருக்கும் பூஜை அறையை நோக்கி நடந்து சென்று அங்கு அவருக்காக போடப்பட்ட நாட்காலியில் அமர்ந்தார். 2 வாரமோ அல்லது 10 நாட்களுக்கு முன்தான் எங்களுக்கு சுவாமியின் பாதுகை மதுரையில் இருந்து கிடைத்தது. மதுரை ஸ்ரீனிவாசன் செட்டியார் அதை விநியோகித்துக் கொண்டிருந்தார். ஒரு நண்பர் எங்களுக்காக அதை வாங்கி வந்தார். அதை சுவாமியின் பாதத்தில் வைத்தோம். சுவாமி அங்கு அமர்ந்து அதை அணிந்தார். அதன் பிறகு அவர் எழுந்து மறுபடியும் கீழே வந்து கீழே இருக்கும் பூஜை ரூமுக்கு சென்று அங்கு இருக்கும் நாட்காலியில் அமர்ந்தார். அந்த தருணத்தில் என் பாட்டி அவர் முன் அமர்ந்திருந்தார். சுவாமி தன் 2 கரங்களையும் பாட்டியின் தலைமையில் வைத்து மிக வேகமாக ஆட்டி மசாஜ் செய்தார். அவர் செய்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அதன் பின் அங்கிருந்து எழுந்து லிவிங் ரூமுக்கு சென்றார். அங்கு நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். ஒரு குழந்தை தொட்டியிலும் மற்றவர்கள் விளையாடி கொண்டும் இருந்தனர். நான் பேபி சிட்டராக இருந்தேன். சுவாமி ஒரு குழந்தையை உற்று பார்த்தார். அது ஒரு சீன குழந்தை. கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு பிறகு கிச்சனுக்கு வந்தார். கிச்சனுக்குள் நுழையும் போது அவர் தம் 2 கைகளையும் பின்னால் கட்டி கொண்டார். அவர் அங்குள்ள அலமாரியை பார்த்தார். அப்போது கபட் தானாகவே திறந்து கொண்டது. எல்லா பொருட்களையும் முறையாக வைத்திருக்கிறேனா என்று பார்த்தார். இன்று வரை எல்லாவற்றையும் ஒழுங்காக வைத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் பக்கத்தில் இருந்த போனை கையில் எடுத்து ஒரு தோழியை அழைத்து, உனக்கு தெரியுமா, சுவாமி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார், நீ வரியா என்றேன். கட்டாயம் வருகிறேன் என்றார். அந்த நேரத்தில் அலாம் சத்தம் போட என் கனவும் கலைந்தது. இதுதான் நான் 2003 கண்ட கனவு. பிறகு என்ன நடந்தது என்று கூறுகிறேன். இப்போது 2003 2006க்கு போகிறேன். 2006 ஒரு நாள் நான் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கையில் ஒரு குழந்தை மட்டும் சாப்பிட சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது. எனவே அது சாப்பிட்டு முடிக்கும் வரை பக்கத்தில் இருந்த புத்தகத்தை புரட்டுவோம் என்று நினைத்தேன். நான் ஒரு புத்தக புழு அல்ல. என் கணவர் நிறைய புத்தகங்களை படிப்பார். என்னை பொறுத்தவரை கன்ஃபர்மேஷன் காரணத்திற்கு மட்டும்தான் நான் புத்தகம் படிப்பேன். நான் எடுத்த புத்தகம் சத்யசாய் நியூஸ் லெட்டர். நான் அந்த புத்தகத்தை திறந்தேன். திறந்தவுடனே அந்த 2 பக்கங்களில் இந்த செய்தியைத்தான் கண்டேன். அது சுவாமி அமெரிக்காவுக்கு வருவதற்கான ஒரு அழைப்பிதழ். நான் குதூகலம் அடைந்தேன். ஆஹா, சுவாமி அமெரிக்காவிற்கு வராரா? படிப்போம் என்று படித்தேன். அதில் ஒரு சாய் பக்தர் இப்படி எழுதியிருந்தார்: அன்புக்குரிய சாய்பாபா, நீங்கள் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்ய போவதை நினைக்கையில் எங்கள் இதயங்கள் விவரிக்க முடியாத அளவிற்கு விம்மி எழுந்து ஆனந்தத்தாலும் அன்பாலும் நிறைந்து வழிந்தோடுகிறது. தயை கூர்ந்து வாருங்கள், எங்களுடன் தங்குங்கள், எங்கள் மத்தியில் நடமாடுங்கள். உங்கள் வருகை கொண்டு வரும் மகிமையை, இந்த சந்தோஷமான அன்பான புனித பரிசை உங்களை அறிந்து பிறரும் பெற்று அனுபவிக்கட்டும். ஆமாம், வாருங்கள் சுவாமி, இது எங்கள் வாழ்வில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இந்த வாழ்க்கையிலும் பல பிறவிகளுக்கும் எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். இது ஒரு செய்தி. இன்னொரு பக்தர் இப்படி எழுதியுள்ளார்: அன்பு பிரபு, இந்த உலகம்
என்னுடைய வீடு என்று கூறியுள்ளீர்கள். அமெரிக்காவில் இருக்கும் நாங்கள் நீங்கள் இங்கு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். உங்கள் வீட்டில் நாங்கள் இருப்பது ஓர் அறை. இங்கு உங்களை பார்க்கப் போவது என்பது மிக உற்சாகமாக இருக்கிறது. இந்தியாவுக்கு போக இயலாதவர்களுக்கும் உங்கள் தரிசனத்துக்கு ஏங்குபவர்களுக்கும் உங்கள் வருகை மிகுந்த மகிழ்ச்சியூட்டும் ஒன்று. இது நனவாக இருக்க வேண்டும் என்று உண்மையாகவே பிரார்த்திக்கிறோம். உங்களுடன் வருபவர்களையும் திறந்த கரங்களோடு எங்கள் இல்லத்தினுள்ளும் இதயத்தினுள்ளும் வரவேற்கிறோம். உங்களையும் உடன் வருபவர்களையும் வரவேற்க ஆவலாக காத்திருக்கிறோம். இது மாபெரும் பாக்கியம், பல பிறவிகளில் கிடைக்காத ஒன்று. இந்த புத்தகத்தை படித்ததும், சுவாமி உண்மையிலேயே நீங்கள் அமெரிக்காவுக்கு வரப்போகிறீர்களா? அப்படி உண்மையாக இங்கு வருவதாக இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வருவீர்களா சுவாமி? ஆனால் என்னால் உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்க முடியாது. எனக்கு உங்களிடம் 100% பக்தி இருக்கிறது. அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தால் எங்கள் வீட்டுக்கும் வர வேண்டும் சுவாமி. அப்படி உடலோடு உண்மையில் அமெரிக்காவுக்கு வந்து மிஷிகனில் உள்ள எங்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தால் இன்றைக்கு தபால்காரர் ஏதாவது உங்களுக்கு சம்பந்தமான ஒரு பொருளை டெலிவரி செய்ய வேண்டும். அப்படி நடந்தால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவீர்கள் என்று நம்புவேன். நான் காத்து கொண்டிருந்தேன். அப்போது வின்டர் பீக் டைம், அது ஏப்ரல் மாதம் என்று நினைக்கிறேன். தபால்காரர் வந்து தபால் பெட்டியில் ஏதோ போட்டுவிட்டு சென்றார். எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. குழந்தைகளை பத்திரமாக வைத்துவிட்டு செருப்பு கூட போடாமல் வெளியே ஓடினேன். அது என்ன என்று பார்க்க நினைத்தேன். தபால் பெட்டியை திறந்ததும் 2 கடிதங்களை பார்த்தேன். 2மே ஜங்க் மெயில். எனக்கு ரொம்ப கவலையாக போய்விட்டது. சுவாமி, உங்களை வீட்டுக்கு வரவேற்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு போய்விட்டதே சுவாமி. நான் எப்படியாவது என்னை உயர்த்தி கொள்கிறேன் சாமி. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் சுவாமி. எனக்கு மிக மிக கவலையாகி கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு சுதாகரித்து கொண்டு தபால் பெட்டியை மூட முயன்ற போது திடீரென அங்கே மஞ்சள் நிறத்தில் ஒரு கவர் இருப்பதை கண்டேன். உடனே அதை எடுத்தேன். என்ன ஆச்சரியம் என்றால், அது யாரிடம் இருந்து வந்தது என்ற விலாசம் இல்லை. அமெரிக்காவில் ஃப்ரம் அட்ரஸ் இல்லாமல் அதை விநியோகம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அறிவிப்பார்கள். அதை நாம் தான் போய் கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும். என்ன சுவாமி, இந்த மஞ்சள் கலர் என்வலப் எப்படி வந்தது சுவாமி? அதில் ஏதாவது சிடியோ அல்லது ஒரு சிறிய படமோ இருந்தால் அது போதும் சுவாமி என்றேன். அப்படி இருந்தால் இந்த வீட்டுக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள் என்று எடுத்துக்கொள்வேன் சுவாமி. அது சிடி அல்ல, அது ஒரு உலோக பகுதி, மெட்டல் பார்ட் என்று தோன்றியது. என் பிள்ளைகள் யாராவது ஆர்டர் பண்ணியிருக்கலாம் என்று நினைத்தேன். வெளியில் இருந்து எது வந்தாலும் அதை முதலில் சுவாமியின் பாதத்தில் வைத்துவிட்டு பிறகுதான் திறந்து பார்ப்பேன். ஆனால் மறுபடியும் கண்ணீர் தான் வந்தது. அதே டயலாக் தான் வந்தது. சுவாமி, பொன்னான வாய்ப்பை தவற விட்டு விட்டேன். குழந்தைகள் அனைவரும் நான் ஏன் கண்ணீர் வடிக்கிறேன் என்று எண்ணியிருப்பார்கள். நானும் அந்த கவரை கத்தரித்து உள்ளே பிள்ளைகள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க என்று பார்த்தேன். இதுதான் அந்த மஞ்சள் கவர். அதில் எந்த ஃப்ரம் அட்ரஸும் இல்லை. பிள்ளைகள் என்னதான் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க? மறுபடியும் பொன்னான வாய்ப்பு போயிடுச்சே என்று கலங்கினேன். நான் கைகளை கவரினுள் விட்டு உள்ளே உள்ள பொருளை வெளியே எடுத்தேன். பார்த்ததும் நான் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே போய்விட்டேன். அதனுள் 2 பாக்கெட்டில் சுவாமியின் பேண்டன்ஸ் இருந்தது. இதை யார் அனுப்பியுள்ளார்கள் என்று எனக்கு தெரியாது. சுவாமி என்னுடைய பிரார்த்தனைக்கு விடையளித்து விட்டார். நான் குதூகலித்தேன். அப்படின்னா சுவாமி அமெரிக்கா வந்தால் கட்டாயம் என் வீட்டுக்கு வருவார். இதுதான் நான் அடுத்தடுத்து சொல்லப்போகும் அற்புதங்களுக்கு முன்னோடியாக இருப்பது. முதலில் வந்தது கனவு, அடுத்தது அந்த அற்புதம். இதை பகிர்ந்து விட்டேன். தொடர்ந்து அடுத்த அற்புதத்திற்கு செல்கிறேன். இந்த செய்தி கிடைத்ததும் அதை என்னுடைய தோழியோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். அவர் சிகாகோவில் இருக்கிறார். அவரை அழைத்து, உனக்கு தெரியுமா, இதுதான் நடந்தது. நான் சுவாமி கிட்ட வேண்டினேன், இதெல்லாம் நடந்தது என்றேன். அப்போது அவர், ஓ ஜெயந்தி, உனக்கு ஒன்று தெரியுமா, நேற்று எனக்கு ஒரு இமெயில் கிடைத்தது. அதை நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணுகிறேன். நீ உண்மையாகவே ஆச்சரியப்படுவாய்.
தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணு என்றேன். எனக்கு ஃபார்வர்ட் பண்ணார். அந்த இமெயிலில் உள்ள செய்தி என்ன? கலிபோர்னியாவை சேர்ந்த பக்தர்களுக்கு சுவாமி கொடுத்த இன்டர்வியூ பற்றியது. இன்டர்வியூ ரூமில் யாரோ, சாய் கிருஷ்ணா, நீங்கள் மிஷிகனுக்கு வருகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் யுஎஸ்ஏக்கு தூள உடலோடு வருவேன், நான் வருவேன். அவர் 5 நாட்களுக்கு பயணம் செய்வாராம். யுஎஸ்ஏக்கு கடைசியாக போவேன் என்றார். இப்போது உலகில் இருக்கும் சூழ்நிலையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அவர் உடலோடு இங்கு வருவதற்கு இது சரியான நேரமாக கூட இருக்கலாம். நான் இமெயில் பார்த்ததும் குதூகலித்தேன். எதுவாக இருந்தாலும் அதை என் கணவரோடு உடனே பகிர்ந்து கொள்வேன். பெண்டன்ஸ் பற்றி பகிர்ந்து கொண்டதையும் கனவையும் போலவே இதையும் பகிர்ந்தேன். நான் சொன்னதும் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓ சுவாமி, நீங்கள் தூள உடல் கொண்டு யுஎஸ்ஏ வரப்போகிறீர்கள் என்பதற்கு இது இன்னும் ஒரு உத்திரவாதம். இது எல்லாம் முடிந்ததும் ஒரு நாள் நான் பாத்திரங்களை கழுவி கொண்டிருக்கும் போது எனக்குள் நானே இப்படி சொல்லிக்கொண்டேன். சுவாமி வருவதாய் சொல்லியிருக்கிறார். காராஜில் உள்ள தேவையற்ற பொருட்களை நீக்கிட வேண்டும். அப்போது என் உள்ளத்திலிருந்து, சுவாமி, காராஜில் இருந்து வேண்டாத பொருட்களை தூக்கி எறிவது முக்கியமல்ல, உன்னுடைய மனத்தில் இருந்தும் தேவையற்றதை எரிந்து விடு என்றார். இதுதான் அவர் சொன்ன வார்த்தைகள். கண்டிப்பாக சுவாமி, என் மனத்தில் இருந்து வேண்டாதவற்றை களைந்து விடுகிறேன். அது அப்படி முடிந்தது. அந்த நாளிலிருந்து எல்லாவற்றையும் மிக சீராகவும் சுத்தமாகவும் வைத்து கொண்டேன். சுவாமி எந்த நேரத்திலும் வரலாம். மாலையில் குழந்தைகள் அனைவரும் சென்றவுடன் நான் பாத்ரூமை சுத்தம் செய்ய சென்றேன். அதை செய்து கொண்டிருக்கும் போது, என்ன சுவாமி இது, ஒவ்வொரு நாளும் வீட்டையும் மனதையும் சுத்தமாக வைத்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் எப்போது வரப்போகிறீர்கள் என்றுதான் தெரியவில்லை. நீங்கள் வரும் வரை நான் இதை செய்யத்தான் போகிறேன் சுவாமி. இப்படி சொல்லிவிட்டு நான் கடிகாரத்தை பார்த்தேன். ஓ, மணி 6:45 ஆகிவிட்டது. என் கணவரை பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஏற்றி கொண்டு வர வேண்டும் என்றேன். பிறகு பஸ் ஸ்டாப்புக்கு சென்று அவரை அழைத்து கொண்டு வந்தேன். திரும்பி வீட்டிற்குள் வரும்போது, அத்தான், மெயில் பாக்ஸில் இருந்து கடிதங்களை எடுத்துட்டு வந்துடுறீங்களா? நான் என் வேலையை முடிக்கணும் என்று என் கணவரிடம் சொன்னேன். பிறகு நான் என் வேலையை தொடர்ந்தேன். அவரும் கடிதங்களை எடுத்து வந்து வைத்துவிட்டு மேல் மாடிக்கு சென்று உடை மாற்றி வந்தார். நானும் வேலையை முடித்து குளித்து உடை மாற்றி கொண்டு தலைவாரி கொண்டிருந்தேன். அப்போது அவர் என்னை கூப்பிட்டார். ஜெயந்தி, சீக்கிரம் வா, ஜெயந்தி, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா என்றார். சரியத்தான், வருகிறேன். என்ன விஷயம்? சுவாமி வந்திருக்கிறார், நீ வா என்றார். அது என்னுடைய டயலாக், அது உங்களுக்கு எப்படி தெரியும் என்றேன். நானும் மேல் மாடியிலிருந்து வேகமாக இறங்கி வந்தேன். அப்போதுதான் வெளியில் இருந்து அவர் கடிதங்களை கொண்டு வந்தது பற்றி நினைத்தேன். அதில் ஒரு கடிதம் எங்கள் நண்பரிடமிருந்து வந்தது. அவர் தமிழ் சங்கத்தில் இருக்கிறார். அவர் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார். அங்கு ஞானபூமி என்னும் ஆன்மீக இதழில் சுவாமியை பற்றி ஒரு செய்தி தொடர்ந்து 3 மாதமாக வந்திருக்கிறது. அவர் அந்த பகுதிகளை மட்டும் எடுத்து அதை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்தில் வந்தது. ஆனால் முதலில் ஏப்ரல், பிறகு மார்ச், அடுத்து பிப்ரவரி என்று அடுக்கப்பட்டிருந்தது. இதுதான் அந்த படம். இதோ அதில் தெய்வத்தின் வருகை என்று இருந்தது. எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. சுவாமி, நீங்கள் வருவீர்களா இல்லையா என்று நினைத்து கொண்டிருக்கையில் இந்த ஆதாரத்தை வழங்கியுள்ளீர்கள். இது போதும் சுவாமி, நீங்கள் நிச்சயம் வருவீர்கள். அந்த அற்புதமும் நடந்தேறியது. அதன் பிறகு சில வாரங்கள் கழித்து ஒரு நண்பர் வந்தார். அவர் சுவாமி பற்றிய ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார். இந்த புத்தகத்தின் பெயர் டிவைன் ஃபுட் பிரிண்ட்ஸ். இது சுவாமியின் தமிழ்நாட்டு விஜயம் பற்றியது. உனக்கு பிடிக்கும் என்று கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். சிறிது நேரம் இருந்துவிட்டு பிறகு சென்று விட்டார். அப்போது சுவாமியிடம் கூறினேன், சுவாமி, நான் ஒரு புத்தகத்தை திறந்தவுடன் நீங்கள் அமெரிக்காவுக்கு வருவது உண்மை என்றால் அது தொடர்பான ஒன்றை நான் பார்க்க வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு நான் புத்தகத்தை திறந்தேன். அதை திறந்ததும் அதில் அசையாத நம்பிக்கையும் பிரார்த்தனையும் என்று இருந்தது. அதில் கூறப்பட்டதை சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு தந்தையும் மகளும் சுவாமியை பார்க்க பர்த்தி சென்றனர். அவள் ஒரு சிறுமி. சுவாமியிடம் அந்த சின்ன பெண், சுவாமி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீர்களா சுவாமி என்றார். அவர்கள் ஒரு கிராமத்தில் ஒரு குடிசையில் வாழ்பவர்கள்.
ஓ, கண்டிப்பாக வருகிறேன் என்றார். அதன் பிறகு ஒரு முறை அவளின் அப்பா பர்த்திக்கு சேவை செய்ய சென்றபோது அவள், சுவாமி எப்போ வருவார்னு சுவாமி கிட்ட கேளுங்க அப்பா என்றாள். அம்மா, உன்னை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் சுவாமி அப்படி கூறினார் என்றார். அவர் நம் குடிசைக்கு வருவார் என்று கற்பனை செய்யாதே, போய் விளையாடு என்றார். அவரும் பர்த்திக்கு போய் திரும்பி வந்தார். மறுபடியும் இரண்டாவது முறை பர்த்திக்கு போகும்போது அந்த சிறுமி மறுபடியும் ஞாபகப்படுத்தினாள், அப்பா, சுவாமி இந்த முறை எப்போ வருவார்னு கேளுங்க. அவரும் சில இனிப்பை கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். மறுபடியும் அவர் மூன்றாவது முறையாக பர்த்திக்கு சொல்லும்போது சுவாமியிடம் அவள் கேட்க சொன்னாள். சுவாமியின் தரிசனத்திற்கு இந்த முறை வரிசையில் அமர்ந்த போது சுவாமி அவரிடம் வந்து, உன் மகள் அம்பிகாவிடம் உங்கள் குடிசைக்கு வருவேன் என்று சொல் என்றார். அவருக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. உடனே கிராமத்துக்கு சென்று தன் மகளை அணைத்து, அம்மா, உன் பிரார்த்தனையை கேட்டு சுவாமி நம் கிராமத்துக்கு வருவதாக சொல்லிட்டாரு என்றார். சுவாமி கடிதத்தில் நான் கட்டாயம் இந்த மாத இறுதியில் பக்தர்களோடு வருகிறேன் என்று எழுதியிருந்தார். சொன்னபடி சுவாமி வந்தார். இந்த சிறுமிக்கு மிக்க சந்தோஷம். சுவாமி முன்னிலையில் பாட பஜனைகளை தயார் செய்து கொண்டிருந்தாள். சுவாமிக்கு முன் பாட விரும்பினாள். சுவாமி சொல்கிறார், கிணற்று நீர் உன்னை தேடி வராது. ஒரு கயிற்றில் வாளியை கட்டி கிணற்றில் இறக்கினால்தான் தண்ணீர் எடுக்க முடியும். அம்பிகா அம்மாவின் பக்தி தான் அந்த கயிறு. தளராத ஏக்கமும் முயற்சியும் தான் என் வருகையை பரிசாக கொண்டு வந்திருக்கிறது என்றார். அப்போது நான் சொன்னேன், நான் அந்த அம்பிகாவாக இந்த அமெரிக்கா முழுமைக்கும் இருப்பேன் சுவாமி. நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் கட்டாயம் அமெரிக்காவுக்கு வர வேண்டும், எங்கள் வீட்டுக்கும் வர வேண்டும் சுவாமி. இப்படிதான் அவரிடம் சொன்னேன். இது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு அற்புதத்திற்கு சொல்கிறேன். ஒரு நாள் சாய் சகோதரர் ஒருவர் ஷிரடி சாயியின் 108 நாமாவளி அடங்கிய புத்தகத்தை கொண்டு வந்திருந்தார். அக்கா, உங்களுக்கு இருக்கும் ஒரு வேண்டுதலை நினைத்து ஏதாவது ஒரு எண்ணை எடுங்கள் என்றார். உங்களுக்கு தெரியும், எனக்கு சுவாமி அமெரிக்காவுக்கும் வீட்டுக்கும் வர வேண்டும் என்பதை தவிர வேறு ஆசை இல்லை. ஆகவே நான் அதை நினைத்து பிரார்த்தித்து ஒரு எண்ணை எடுத்தேன். மறுபடியும் வந்த எண் 9 தான். அந்த எண்ணில் கிடைத்த செய்தி, ஒரு மகான் உங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் பெயரின் முதல் சொல் சாயி என்று இருக்கும். என் கணவர் வேலை செய்த யூனிவர்சிட்டியில் அவருடைய வேலை காலம் முடிந்து விட்டதாக அவரிடம் தெரிவித்தார்கள். நாங்கள் வேறு வேலை தேட வேண்டி இருந்தது. நான் மிகவும் சஞ்சலம் அடைந்தேன். சுவாமி, நான் உங்களை இங்கே வரும்படி வேண்டிக் கொண்டு இருக்கிறேன், நீங்களோ எங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துகிறீர்களே என்றேன். இது என்ன நியாயம்? எனக்கு குழப்பமாக இருக்கு. நான் இங்கிருந்து போக மாட்டேன். நாங்கள் இங்கே இருக்கணும். இங்கேதான் நான் உங்களை வரவேற்கணும். இப்படி இருக்க என் கணவரும் வேலை தேடி இறுதியில் வாஷிங்டன் ஸ்டேட்டில் அவருக்கு புது வேலை கிடைத்தது. அது மிஷிகனிலிருந்து வெகு தூரம். அதை நான் ஏற்கவில்லை. நான் போக மாட்டேன் என்று சொன்னேன். நீங்கள் போங்க, சுவாமியை வரவேற்க நான் இங்கேயே இருப்பேன் என்றேன். அவர் பிள்ளைகளை கூப்பிட்டு, அம்மா வீட்டை விட்டு வர மறுக்கிறார்கள் என்று கூறியதும் என் பெரிய மகன், அம்மா நான் வீட்டை பார்த்து கொள்கிறேன் என்றார். பிறகு பெரியவனும் இளைய மகனும் சேர்ந்து, நாங்கள் வீட்டை பார்த்து கொள்கிறோம், நீங்கள் அப்பாவோடு புறப்படுங்கள் என்றனர். எனக்கு வேறு வழி இல்லை. கணவரோடு செல்ல வேண்டியதாகிவிட்டது. நான் போவதற்கு வேண்டிய சாமான்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் சில பில்களை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு எண்ணம் வந்தது. சுவாமி, நீங்கள் உண்மையிலேயே அமெரிக்கா வருகிறீர்கள் என்றால் இந்த பில்களை எல்லாம் பார்த்து முடிப்பதற்குள், இது நடக்காத காரியம் என்றாலும் அதில் எங்கேனும் உங்கள் பெயரையோ உங்கள் சம்பந்தமானதையோ பார்க்க வேண்டும் என்றேன். அப்படி நடந்தால் நீங்கள் அமெரிக்காவுக்கு எங்கள் வீட்டுக்கு வருவது உறுதி. நான் பில்களை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆரஞ்சு நிற காகிதத்தை பார்த்தேன். அந்த பேப்பரை வெளியே இழுத்தேன். இழுத்தபோது அதில் இப்படி இருந்தது: அவர் உன் இதயத்தில் இருந்தார், இப்போது அவரை உன் வீட்டுக்கு அழை என்று இருந்தது. சுவாமியின் படத்தோடு இருந்த செய்தி அதுதான். ஒருமுறை வியாழக்கிழமை அன்று பஜனைக்கு சென்றோம். அந்த பஜனையில் யாரோ மந்திரமே ஆவோ மாதவா என்று மாதவா
அதை கேட்டதும் அக்கணமே ஒரு காட்சி தோன்றியது. அது சூரியனின் ஒளி பிரகாசமாக இருந்த நாள். ஏராளமானவர்கள் மிஸ்டிகன் வீட்டை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஒரு சிவப்பு நிற கார் சாலையில் வருகிறது. வீட்டுக்கு முன் டிரைவர் காரை நிறுத்துகிறார். பின் சீட்டிலிருந்து சுவாமியின் 2 மாணவர்கள் இறங்கி வந்து சுவாமியின் பக்கம் இருந்த முன்கதவை திறக்கின்றனர். சுவாமி வெளியே வருகிறார். நடைபாதை முழுவதும் பூக்கள். ஏராளமானோர் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றனர். மாணவர்கள் சுவாமியை தாங்கி பிடிக்க வருகிறார்கள். சுவாமி, வேண்டாம், என்னை தனியாக விடுங்கள் என்றார். சுவாமி தனியாக வீட்டிற்குள் வருகிறார். 2003 என் கனவில் வந்தது போலவே நடந்தது. நான், என் கணவர், பிள்ளைகள் வரவேற்க நிற்கிறோம். என் கையில் பால் நிறைந்த வெள்ளி குடம். நான் பாதை பூஜை செய்ய முயல்கிறேன். அதன் பின் சுவாமி மேல் மாடிக்கு சென்று பூஜை அறையில் உள்ள நாட்காலியில் அமர்கிறார். பிறகு கீழே இறங்கி வந்து அங்கே இருக்கும் நாட்காலியிலும் அமர்கிறார். இம்முறை பக்தர்களை குடும்பம் குடும்பமாக அழைத்து அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார். நான் சுவாமியிடம் இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை, அந்த குடும்பத்தில் அந்த பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சுவாமி எல்லோரையும் ஆசீர்வதித்தார். அதன் பின் சுவாமி எங்களை பார்த்து, நீங்கள் என் பின்னால் வாங்க என்று கூறினார். நாங்கள் அவரை பின்தொடர்ந்து மேல்மாடி பூஜை அறைக்கு சென்றோம். இன்டர்வியூ அறையில் அவர் கதவை பிடித்திருப்பதைப் போல பூஜை அறை கதவை பிடித்திருந்தார். நாங்கள் 4 உள்ளே சென்றதும் கதவை மூடினார். அந்த கணமே சுவாமியின் குரல் மாறிவிட்டது. அவர், இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு, சுவாமி உனக்கு தரேன் என்றார் தமிழில். நீங்கள் இங்கே இருக்கும்போது எங்களுக்கு என்ன வேண்டும் சுவாமி? இல்லை இல்லை, அப்படி நீ சொல்லக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, சாமி உனக்கு கொடுக்கிறேன். நீங்க இருக்கப்ப வேற என்ன சுவாமி வேணும்? இல்லை அப்படி நீ சொல்லக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, சாமி உனக்கு தரேன். ஓகே சுவாமி. இதுவரைக்கும் நாங்கள் பிரபு கிருஷ்ணர், ராமர், சிவா அனைவரையும் சிலையாகவோ படங்களிலோ பார்த்திருக்கிறோம். அவர்கள் உண்மையாகவே எப்படி இருப்பார்கள் சுவாமி என்றேன். உடனே சுவாமி, இதோ பார் என்றார். அவருடைய உடல் பெரியதாக விரிந்து பறந்து நின்றார். கூரை திறந்து வானம் வரை நின்றார். அப்போது ராமராக மாறினார். ராமரின் கைகள் 4-5 கஜம் இருக்கும். அவர் மிக உயரமாக இருந்தார். பிறகு கிருஷ்ணராக மாறினார். நீல நிற கிருஷ்ணர். பிறகு சிவபெருமானாக மாறினார். நடராஜர் உருவம். அவரின் தொடை மட்டும் ஹைதராபாத்தில் இருக்கும் சுவாமியின் கோயிலான சிவத்தில் காணப்படும் சிவலிங்கம் அளவுக்கு இருந்தது. அதன் பின் தேவியாக காட்சி கொடுத்தார். மிக மிக அழகான தேவி. அதுபோல பார்த்ததே இல்லை. எப்படி வர்ணிப்பது என்று கூட தெரியவில்லை. ஒவ்வொன்றாக காண்பித்து உடனே சுருங்கி கூரை வழியாக குறுகி வந்தார். நாங்கள் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தோம். மறுபடியும் இயல்பான வடிவுக்கு வந்தார். கதவை திறந்தார். நாங்களும் அவருக்கு பின்னால் சென்றோம். மறுபடியும் பேஸ்மெண்ட்டுக்கு வந்ததும் இம்முறை நான் சாமியிடம், முன்பு நீங்கள் கனவில் வரும்போது என் பாட்டி இருந்தாங்க, இப்போது அவங்க இங்கே இல்லை, இந்தியாவில் இருக்காங்க என்றேன். நான் சுவாமியை பின்தொடர்ந்ததும் அங்கே 2003 பார்த்தது போல என் பாட்டி குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்திருந்தார். மன்னிச்சிடுங்க சுவாமி, நான் உங்களை குறைவாக எடை போட்டுட்டேன் என்றேன். அவர் திரும்பி என்னை பார்த்து புன்னகைத்தார். மறுபடியும் அவர் லிவிங் ரூமுக்கு வந்தார். அங்குள்ள ஊஞ்சலில் அமர்ந்தார். ஜன்னலுக்கு பின்னால் ஏராளமான மக்கள். ஹாலிலும் நிறைய பேர். நானும் கணவரும் என் பிள்ளைகளும் ஒன்றாக அமர்ந்திருந்தோம். நாங்கள் ஊஞ்சலை மெதுவாக ஆட்டினோம். அப்போது சுவாமி அருளுரை ஆற்றினார். நாங்கள் அனைவரும் அவர் பேச்சில் மெய்மறந்தோம். அப்போது யாரோ என் தொடையில் கை வைத்து தட்டி சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்றார். என்ன என்று அறியாமல் நான் மெய் மறந்தேன். மறுபடியும் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்றனர். உடனே விழித்து பார்த்தால் கடிகாரத்தில் மணி 7:50. நான் பஜனை ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். ஆஹா, இது சுப்பிரமணியர் பஜனை பாடும் நேரம் என்று உணர்ந்தேன். அதுவரை அங்கு யார் பஜனை பாடினார்கள் என்று கூட தெரியாது. அப்படி நான் அனுபவித்த அந்த நிலையில் மூழ்கிவிட்டேன். ஆக சுவாமி அழகான ஒரு காட்சியை கொடுத்து அவர் எப்படி வருவார், என்ன நடக்கும் என்றும் பல அனுபவங்களை கனவில் கொடுத்தார். என்னை அப்படியே உலுக்கி எடுத்த அனுபவம் இது. பஜனை ஹாலில் இருந்து சுவாமி எங்கோ அழைத்து சென்று விட்டார். ஒவ்வொரு நாளும்
கணவரை காரில் அனுப்பி வைத்து திரும்ப கொண்டு வருவதாக இருந்தேன். ஒரு நாள் நான் போய் காத்திருந்தேன். நான் பார்க் செய்த இடத்திற்கு முன்னால் ஒரு ஷாப்பிங் மால். நான் காரை பார்க் செய்த இடது பக்கம் கணவர் வரும் பஸ் வருகிறதா என்று பார்த்தேன். பார்க்க தலையை உயர்த்தும் போது சுவாமி சொன்னார், அனைவரிடமும் அந்த கே மார்க்கெட் பார்க்கிங் லாட்டில் காரை பார்க்கிங் செய்யும்படி சொல் என்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நானும் எத்தனையோ முறை அவரை பிக்கப் பண்ணி இருக்கிறேன். ஆனால் இது மாதிரி கேட்டதும் இல்லை, நடந்ததும் இல்லை. சுவாமி மென்மையாக கார்களை பார்க் பண்ணிவிட்டு ஷட்டலில் போக சொன்னார். நான் வரும்போது வீட்டுக்கு பக்கத்தில் பார்க்கிங்குக்கு போதுமான இடம் இருக்காது என்றார். என் கணவருக்கும் மிக சந்தோஷமாகிவிட்டது. ஒரு முறை வீட்டை சுற்றிலும் பார்த்தபோது நான் சுவாமியிடம் சொன்னேன், எல்லோர் வீட்டை சுற்றியும் அழகான தோட்டமும் மரங்களும் இருக்கின்றன. எங்கள் வீட்டை பாருங்கள், தோட்டமும் இல்லை, பூச்செடிகளும் இல்லை, மரங்கள் என்று ஒன்றும் இல்லை. எங்களுக்கும் கார்டனிங் பற்றி ஒன்றும் தெரியாது சுவாமி என்றேன். அப்போது சுவாமி, அது தேவையில்லை. நான் வரும்போது மக்கள் வேறு எங்கு உட்கார முடியும்? சாமியானா போட்டு மக்கள் அமர வேண்டும் அல்லவா? அதனால்தான் நான் உனக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுக்கவில்லை என்றார். ஓ அப்படியா சுவாமி, நீங்கள் சொல்லும்போது அதை பற்றி கவலைப்படப் போவதில்லை என்றேன். இன்று வரை அது ஒன்றும் செய்யப்படாமல் ஓப்பனாக தான் இருக்கிறது. இது ஒரு அனுபவம். இன்னும் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முன்பு நான் சொன்னது போல காராஜில் இருந்து வேண்டாத பொருட்களை நீக்க வேண்டும். அதுபோலவே மனதில் இருக்கும் அழுக்கையும் களைந்திட வேண்டும் என்றார். இந்த முறை நான் பாத்திரங்களை கழுவும் போது, நான் ஏன் உன் வீட்டில் பூஜைக்கு மேல் பூஜை நடத்தி வைக்கிறேன் தெரியுமா என்றார். ஆமாம், வீட்டில் பூஜை நிறையவே நடக்கிறது. 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது ஜபமோ நாமஸ்மரணையோ காயத்ரி மந்திரம் என ஏதாவது பூஜை இருக்கும். ஸ்ரீ சாய் கிருஷ்ணாய நமக லட்சார்ச்சனையும் டாக்டர் காரியாவுக்கு சுவாமி சொன்னது மாதிரி நடத்தப்பட்டது. ஸ்ரீருத்ரம் பாராயணமும் இருக்கும். நான் உங்கள் வீட்டுக்கு வருவதால் தான் உங்கள் வீட்டை தூய்மைப்படுத்தி புனிதமாக்குகிறேன். ஓ ஆகட்டும் சுவாமி, நன்றி சுவாமி, அபாரம். அதன் பிறகு 2 நாள் கழித்து என் நண்பர் ஒருவர் என்னை அழைத்து, மல்லாடி சகோதரர்கள் அமெரிக்கா வந்திருக்கிறார்கள், அவர்களை உங்கள் வீட்டுக்கு அழைத்து வரலாமா என்று கேட்டார். ஓ கட்டாயம் அழைத்து வாங்க என்றேன். அவர்கள் வந்து கச்சேரி நடத்தி, வீட்டை பார்த்து, வீட்டில் நடக்கும் அற்புதங்களையெல்லாம் பார்த்து, விபூதி, குங்குமம், தேன், விக்கிரகங்கள் வருவதையெல்லாம் பார்த்து, ஓ நாங்கள் எங்கள் பாடல்களில் சிலவற்றை பர்த்தியில் அர்ப்பணிக்க நினைத்தோம். ஆனால் பர்த்தியில் அதை படைக்க நேரம் போதவில்லை. ஆகவே அவற்றை இங்கே படைக்கலாமா என்று கேட்டு இங்கே அதை வழங்கினர். எல்லா அருமையான பாடல்களையும் பாடினார்கள். அதன் பின் செப்டம்பர் மாதம், இந்த நாளை என்னால் மறக்க முடியாது. செப்டம்பர் 9, 2007ஆம் ஆண்டு. எண்களை கணக்கிட்டால் அனைத்தும் 9. 9வது மாதம், தேதி 9, வருட எண்களை கூட்டினால் 9. மாலை 6:30க்கு பூஜை தொடங்கியது, அதுவும் 9. அது இரவு 9 மணிக்கு முடிந்தது, அதுவும் 9. 9 பஜனைகள் பாடப்பட்டது, 108 நாமாவளி, எல்லாமே 9, 9, 9 தான். வாழ்க்கையில் ஒரு அதிசயமான நாள். ஆக அந்த நாளில் பாதுகா பூஜை நடைபெற்றது. பர்த்தியிலிருந்து வந்த ஜெயராம் சாஸ்திரிகள் அந்த பூஜையை நடத்தினார். அவருக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம். அந்த அருமையான நிகழ்வில் நிறைய பேர் வந்து கலந்து கொண்டார்கள். வாஷிங்டனுக்கு மாறி போகும் திட்டம் இருந்தபோது என் நண்பர் ஒருவர் எங்களை அவர்கள் வீட்டுக்கு அழைத்தார். அக்கா, வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க என்றார். அங்கு எனக்கு மனம் சிறிது சோர்வாக இருந்தது. ஏன் அக்கா, நீங்கள் சுவாமி சொன்னதெல்லாம் நினைச்சு இப்போ மாற்றலாகி போகிறோமே என்று நினைக்கிறீர்களா? சுவாமிதான் விபூதி குங்குமம் உருவத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறாரே அக்கா, ஏன் சுவாமி அங்கு இல்லை என்று நினைக்கிறீர்கள்? ஆனால் சுவாமி இங்கே உங்கள் வீட்டில் இல்லை என்று ஏன் நினைக்கிறீர்கள் என கேட்கிறீர்கள். மை டியர், விபூதியும் குங்குமமும் ஏதோ தரிசனம் கொடுக்கலாம். ஆனால் அது சுவாமியுடனான தர்ஷன் ஸ்பர்ஷன் சம்பாஷன் ஆகிவிடுமா? சுவாமியின் அற்புதங்களை பார்ப்பது வேறு, சுவாமியையும் அவர் மகிமையையும் நிதர்சனமாக பார்ப்பது அலாதி. அதுதான் என் ஆசையும் எதிர்பார்ப்பும். ஏன் அக்கா, ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? அமெரிக்கா தான் உண்ண உணவையும்
இருப்பிடத்தையும் உடுக்க உடையும் கொடுக்கிறது. வரப்போகும் சந்ததி இங்கேதான் வாழப்போகிறது. அப்படி இருக்கையில் இந்த நாட்டிற்கும் ஏதாவது நன்மையை பிரதிபலனாக செய்ய நான் விரும்புகிறேன். இந்த நாடுதான் உண்ண உணவையும் இருக்க இருப்பிடத்தையும் உடுக்க உடையும் கொடுக்கிறது. சுவாமி இங்கு வந்து அவர் பாதத்தை பதிக்க வேண்டுமென நினைக்கிறேன். இந்த பூமியும் இந்தியாவைப் போல புண்ணிய பூமியாக வேண்டும். ஓ அப்படியா? உங்களுக்கு இது போன்ற உயர்ந்த எண்ணம் இருந்தால் சுவாமி கண்டிப்பாக வருவார். இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. சுவாமியின் ஏதாவது புத்தகம் உன்னிடம் இருக்கிறதா? இருந்தால் கொண்டு வர முடியுமா என்றேன். நாங்கள் அண்மையில்தான் சுவாமியிடம் உங்கள் மூலமாக வந்திருக்கிறோம் என்றார். அப்போது என் கணவர் என்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது, அதை சாய் சமிதி லைப்ரரியிலிருந்து எடுத்து வந்தேன் என்றார். அந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்தவுடனேயே நான் சுவாமியிடம் இப்படி சொன்னேன், இந்த புத்தகம் வழியாக நீங்கள் அமெரிக்கா வருவதை கூற வேண்டும் என்றேன். நான் அந்த புத்தகத்தை திறந்ததும் அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? நான் வருவேன், வந்து உங்கள் வீட்டில் தங்குவேன். அமெரிக்க பக்தர்கள் என்னை அழைத்துள்ளனர். நான் அங்கு வந்து 1 மாதம் உங்களோடு தங்குவேன். அந்த வரிகளை ஹைலைட் பண்ணி இருக்கிறேன். பிறகு காட்டுகிறேன். சுவாமி 1 மாதம் தங்கப் போவதாக உறுதியளித்துள்ளார். நான் மிகவும் குதூகலம் அடைந்தேன். அவர்களுக்கும் ஆச்சரியம். எப்படி அக்கா, நீங்கள் எப்போ கேட்டாலும் சுவாமி உங்களுக்கு தகுந்த விடையை உடனே கொடுக்கிறார். சுவாமி ஒரே உண்மையைத்தான் சொல்வார், அது ஒருபோதும் மாறாது. சொல்வது ஒன்றாகத்தான் இருக்கும். எத்தனை முறை கேட்டாலும் அதே பதில்தான் வரும். உண்மைதான் வரும், பொய் வராது. அவர் வாய் வழியாக வருவதெல்லாம் உண்மை மட்டுமே. நான் எத்தனை முறை கேட்டாலும் அதுதான் பதில். அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. சரியான புத்தகத்தை லைப்ரரியிலிருந்து என் கணவர் எடுத்து வர வேண்டும் என்பது சுவாமியின் லீலை. மேலும் சில அனுபவங்களை பார்ப்போம். ஒரு முறை சிகாகோவுக்கு ஒரு ரிட்ரீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே தாய்லாந்திலிருந்து டாக்டர் ஜும்சாய் வந்து ஒரு உரையாற்றினார். தன் உரையை முடிப்பதற்கு முன் சுவாமியுடனான ஒரு அனுபவத்தை சொன்னார். சுவாமி பர்த்திக்கு வந்திருந்த டாக்டர்களுக்கு இன்டர்வியூ வழங்கினார். சுவாமி பச்சைக்கல் மோதிரம் அவர்களுக்கு வழங்கியதாக கூறினார். அதை எங்களுக்கு காட்டினார். இது 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் நடந்தது. அவர் அப்படி சொன்னதும் நான் ஒரு சத்தியம் செய்தேன். நாளை முதல் நான் ஒருபோதும் எந்த மோதிரமும் அணியப் போவதில்லை. நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு கொடுக்க போகும் மோதிரத்தை தான் அணிவேன் என்றேன். ஏறக்குறைய 15 வருடம் கழிந்து விட்டது. நான் மோதிரம் அணியவே இல்லை. இன்னும் ஒன்று, சிறு வயதில் நான் சௌந்தரிய லகரி பாராயணம் செய்வேன். 1008 முறை ஒரு அமர்வில் உச்சரிக்க வேண்டும். இதை 12 நாளோ 18 நாளோ ஞாபகமில்லை. உச்சரித்தால் நீ வேண்டுவதெல்லாம் கிடைக்கும் என்றார்கள். சில வருடங்களுக்கு முன் சௌந்தரிய லகரி முதல் ஸ்லோகத்தை ஒவ்வொரு நாளும் 1008 முறை உச்சாடனம் செய்தேன். சுவாமி தூள உடலில் அமெரிக்காவுக்கும் வீட்டுக்கும் வர வேண்டும் என்ற வேண்டுதலோடு 12 நாளோ 18 நாளோ எனக்கு ஞாபகமில்லை, தொடர்ந்து உச்சரித்தேன். அதன் பின் நான் ஒரு நாள் மிஷிகனுக்கு வந்தபோது எனக்கு ஒரு கனவு வந்தது. அதில் ஒரு பாட்டு, ஓ பாப்பா லாலி கண்மணியே லாலி பொன்மணியே லாலி. திடீரென்று விழித்து கொண்டேன். சுவாமி, சினிமா பாட்டு என்றாலும் கூட அங்கே நீங்கள்தான் என் கண்ணுக்கு தெரிகிறீர்கள். என்ன பாக்கியம் சுவாமி. அதன் பின் ஒரு ஒன்று கூடல் ஏற்பாடு செய்தேன். ஒன்று கூடல் என்றால் பஜனை பூஜை என்று ஒன்றாக இருக்கும். பூஜை செய்வதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டு கொள்வேன். சுவாமியே சொன்னார் அல்லவா, எதற்காக உன் வீட்டில் பூஜைக்கு மேல் பூஜை, ஏனென்றால் உன் வீட்டை புனிதப்படுத்த என்றார் தானே. அப்படி அவர் சொன்னதிலிருந்து எத்தனை முடியுமோ அத்தனை பூஜை செய்தேன். எல்லோரும் வர வேண்டும் என்பதுதான் என் ஆசை. எல்லோரும் அந்த ஆனந்தத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். அவர் வரும்போது இவர்கள் அனைவரும் அங்கே இருக்க வேண்டும். அனைவரும் அவரின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அதனால்தான் நிறைய பேரை அழைக்கிறேன். பல மாநிலங்களில் இருந்தும் அழைக்கிறேன்.
அருகில் உள்ளவர்களையும் தூரத்தில் உள்ளவர்களையும் அழைக்கிறேன். சுவாமியின் அருளால் வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள். அதற்கு அடுத்த வாரம் வீட்டில் பஜனைக்கு ஏற்பாடு செய்தேன். சுவாமியிடம் கேட்டேன், சுவாமி, இந்த சனிக்கிழமை பஜனை வைக்கப் போகிறோம். எந்த காரணத்திற்காக இந்த பஜனையை வைக்கலாம் சுவாமி என்று விளையாட்டாக கேட்டேன். உடனே ஒரு மெல்லிய குரல் கேட்டது. ஆம், ஆவோ பஜனைகளை பாடு என்றார். உடனே தரைத்தளத்திற்கு ஓடி வந்து பஜனை புத்தகத்தை எடுத்து அதில் உள்ள ஆவோ பஜனை அனைத்தையும் குறித்து கொண்டேன். ஆவோ, கம், வா போன்ற எல்லா மொழிகளிலும் உள்ள பாடல்களை எடுத்தேன். அதன் பிறகு என் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து யார் எந்த பாடல் பாடப்போகிறார்கள் என்று கேட்டேன். எல்லோரும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பஜனை பாடல்களை பாடினார்கள். நம்புகிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இது 2008 நடந்தது. 12 வருடங்கள் ஓடி போய்விட்டது. இப்போது கூட யாராயிலும் என்னை பாட சொன்னால் எனக்கு கிடைக்கும் பாடல்கள் ஆவோ, கம், வா, ரா, ரண்டி என்றுதான் இருக்கும். அகண்ட பஜன், சிவராத்திரி ஆகிய நாட்களில் மட்டும் வேறு பஜனைகளை பாடுவேன். இல்லாவிட்டால் மற்ற பஜனைகளில் ஆவோ பஜனை தான் பாடுவேன். எங்கள் சாய் சென்டரில் நான் நுழையும் போது கூட அங்கு உள்ளவர்களும் ஆவோ ஜெயந்தி, ஆவோ ஆவோ என்று கிண்டல் செய்வார்கள். அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். சுவாமி இங்கு வரும் வரை நான் ஆவோ பாடல்களை தான் பாடுவேன் என்று முடிவெடுத்து விட்டேன். சுவாமியின் வருகைக்காக என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அவர் தூள உடம்பில் இங்கு வர வேண்டும், அதுதான் எனது ஆசை. அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன். அவர் இங்கு வந்து அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த கோவிட் தொற்று பரவி இருக்கும் இந்த வேளையில் சுவாமி உலகில் உள்ள எல்லா இடங்களுக்கும் சென்று நல்லாசி வழங்க வேண்டும். உங்கள் ஸ்பரிசம், தர்சனம், சம்பாசனையே நாங்கள் மிக மிக வேண்டுவது சுவாமி. அதற்கு நாம் எல்லோரும் உயர் மாற்றம் பெற வேண்டும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த உயர் மாற்றத்தை எப்படி நாம் அடையலாம் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த மாற்றம் ஏற்பட்டு அவரின் வருகைக்காக காத்திருப்போம். நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறேன். அவர் கண்டிப்பாக வருவார், நம் அனைவருக்கும் அருளை வழங்குவார். இப்போது உண்மையிலேயே ஒரு அழகான அற்புதமான அனுபவத்தை கூறப்போகிறேன். ஆச்சரியமூட்டும் அனுபவம். இன்னொரு தோழி, அவர் தமிழ் சங்க கமிட்டியின் மூலமாக தோழியானால், நாங்கள் மிஷிகனை விட்டு மாற்றலாகி போவதால் அவள் டின்னருக்கு எங்களை அவர் வீட்டுக்கு அழைத்தார். அதோடு அவர்கள் வீட்டில் ருத்ரம் ஓதுதல் நடைபெற்றது. நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். சுவாமியின் குழுமத்தில் இருப்பதால் தான் ருத்ரம் ஓத முடிகிறது. இல்லாவிட்டால் எங்களுக்கு காயத்ரி மந்திரமோ ருத்ரமோ ஓத அனுமதி கிடையாது. எல்லோரும் ஓதலாம் என்று சுவாமிதான் பிரகடனம் செய்தார். இது தமிழ் சங்கத்தவர் நடத்தும் ருத்ரம் சாண்டிங் என்பதால் ஆண்கள் மட்டுமே ஓதுவார்கள். வீட்டுக்காரரும் ஓதுவார். அங்கு பெண்கள் இருக்க மாட்டார்கள். நான் மட்டும்தான் இருப்பேன். இப்படி ஒவ்வொரு முறையும் செல்லும் போது நான் மட்டும் இருப்பதால் ஏன் நான் ஒரு புத்தகத்தை கொண்டு செல்லக்கூடாது என்று நினைத்தேன். நான் ஒரு தோழியுடன் மாலை வேளையில் அங்கே சென்று கொண்டிருந்தேன். அப்போது என் கணவரை அழைத்து அவர் வரும்போது ஒரு புத்தகத்தை எடுத்து வரும்படி சொன்னேன். அவருக்கு ஆச்சரியம். என் மனைவி புத்தகம் கேட்கிறார், ஆச்சரியமாக இருக்கிறது என்று நினைத்தார். உங்களுக்கு தெரியும், புத்தகம் படிப்பதே கன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக மட்டும்தான். அவர் என்ன புத்தகம் வேண்டும் என்றார். உங்கள் மனதுக்கு எது தோன்றுகிறதோ அதை எடுத்து வாருங்கள் என்றேன். அவர் ஒரு தமிழ் புத்தகத்தை கொண்டு வந்தார். ருத்ரம் சாண்டிங் முடியும் போது பாதி புத்தகத்தை படித்து விட்டேன். அதன் பிறகு டின்னர் முடிந்ததும் பிறகு வீட்டிற்கு சென்று விட்டோம். வீட்டுக்கு போக 1 மணி நேரம் எடுக்கும். தாட் ஃபார் த டேயை ஒவ்வொரு மொழியிலும் மொழிபெயர்க்க சொல்வார்கள். தமிழில் செய்வதற்கு என் கணவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பர்த்தியிலிருந்து மெசேஜ் வந்ததும் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைந்தோம். சுவாமிக்கு இந்த சேவையை செய்ய வாய்ப்பு கிடைத்தது. கணவர் வீடு வந்ததும் நீ போய் படு என்றார். அப்போது பர்த்தியில் மணி 9 இருக்கும். எங்களுக்கு இரவு 11:30 மணி. நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு துணையாக புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன் என்றேன். நான் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்ததும் அதில் அந்த நூலாசிரியர் இப்படி எழுதியிருந்தார். அவர் கல்யாண மண்டபத்தில் அமர்ந்திருந்த சமயம் என்ன ஆச்சரியம், சுவாமி அங்கு அவர்கள் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டார்.
அதை நான் படித்ததும் எனக்கு மிக வருத்தமாக இருந்தது, கோபமாக வந்தது. புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு அழ ஆரம்பித்து விட்டேன். சுவாமி கல்யாண மண்டபத்தில் இந்த நூல் ஆசிரியர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாராம். உங்களுக்கு தெரியாதா, நான் கடந்த 2 வருடமாக சுவாமி வரவேண்டும் வரவேண்டும் என்று எப்படி ஏங்குகிறேன். எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அவர் அமெரிக்காவுக்கு வர வேண்டும், நம் வீட்டுக்கும் வர வேண்டும், வந்து நம்மிடம் தமிழில் பேச வேண்டும். இந்த 3 மட்டும் தானே கேட்கிறேன். சுவாமி, நீங்கள் தான் சொன்னீர்கள், ஆன்மீக ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன் என்று, உலகியல் ஆசையாக இருந்தால் தாமதிப்பேன் என்று. நான் கேட்பதை சுவாமி ஏன் கொடுக்க மாட்டேன் என்கிறார். என் கணவர் ஒளிவு மறைவு இல்லாதவர். நான் அவரை மகாத்மா காந்தி என அழைப்பேன். நேர்மையும் உண்மையும் அவர் குணங்கள். ஜெயந்தி, நீ ஃபேராக இருப்பதாக தெரியவில்லை. பிறருடன் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. நீ இப்போ நல்ல மூட்டில் இல்லை, போய் தூங்கு என்றார். நீ படிக்க விரும்பினால் என்ஜாய் பண்ணி படிக்கணும், சந்தோஷத்தோடு படிக்கணும். பிறரை பார்த்து பொறாமையோ அவர்களோடு கம்பேர் செய்வதோ கூடாது. இல்லை இல்லை, நான் பொறாமைப்படவில்லை. எனக்கு ஏன் கேட்டதை கொடுக்கவில்லை என்று தான் கேட்கிறேன் என்றேன். இல்லை, நீ நல்ல மூட்டில் இல்லை, போய் படு என்றார். நான் இன்னும் படித்து முடிக்கவில்லை, தொடர்ந்து படிக்கப் போகிறேன், அழமாட்டேன், உங்களுக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் என்றேன். நான் படிக்க ஆரம்பித்தேன். அடுத்த வரியில் நூலாசிரியர் எழுதியிருக்கிறார். சுவாமி அவர் பக்கத்தில் வந்து அமர்ந்து என்ன சொன்னார்? உனக்கு தெரியுமா, நான் USA போகிறேன் என்று சொல்லி சுவாமி ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை நிஜமாகவே காண்பித்தார். எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. என் கணவரிடம் இதோ பாருங்கள் இந்த வரிகளை. அவர் மிகவும் அசந்து போனார். ஜெயந்தி, நானும் நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறேன், ஆனால் இப்படி படித்ததில்லை என்றார். கவலையெல்லாம் போய் ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எனக்கு மேலும் சக்தி கிடைத்தது போல இருந்தது. தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து படிக்கும்போது அடுத்த அத்தியாயத்தில் ஆசிரியர் சுவாமி கொடைக்கானலுக்கு போகிறார், அவர் எங்கே தங்குவார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து சிலரிடம் கேட்டறிந்தார். யாருடைய பெயர் அங்கு எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? ஆமாம், அது என் கணவரின் பெயர். தெளிவாக என் கணவர் பெயர் இருந்தது. உடனே என் கணவரிடம் காண்பித்தேன். அவர் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. என்னதான் நடக்கிறது என்றார். தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அங்கே ஆசிரியர் சுவாமி போகும் இடம் தெரிந்ததும் அங்கு போனார். அவர் சன்னல் அருகில் வந்து நெருங்கி நின்றார். சுவாமி அவரை அழைத்தார். சாயங்காலத்திற்குள்ளாவது எல்லாம் ரெடியா என்று கேட்டுவிட்டு, இன்று நான் 5 மணிக்கு பேசப் போகிறேன், நான் இன்று தமிழில் பேசப் போகிறேன் என்றார். திடீரென்று எனக்கு வார்த்தை தெரியாமல் போனால் நீ தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும் என்றார். அப்போது என் கால்கள் தரையில் இல்லை. நான் என் கணவரிடம் காண்பித்தேன். அவரால் நம்பவே முடியவில்லை. எல்லாம் வரிசைகரமாக இருந்தது. நான் சொன்னது போல சுவாமி அமெரிக்கா வர வேண்டும், எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும், அவர் தமிழில் பேச வேண்டும் என்னும் அனைத்தும் வரிசையாக காணப்பட்டது. எல்லாமே இந்த புத்தகத்தில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தின் பெயர் லீலா. அடுத்து என் கணவர் பெயர் MOHANA சாய். இதை படித்ததும் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாகிவிட்டது. சுவாமி உத்தரவாதம் கொடுத்து விட்டார். அவர் கண்டிப்பாக US வருவார், வீட்டுக்கும் வருவார், எங்களிடம் தமிழில் பேசுவார். என்னுடைய ஏக்கமெல்லாம் அதுதான். சில வருடங்களுக்கு பிறகு 2010 நான் பர்த்திக்கு சென்றேன். உலகத்தில் உள்ள பக்தர்கள் சுவாமி அழைத்து பர்த்திக்கு வந்தார்கள். அதற்கு அடுத்த வருடம் சுவாமி சமாதி அடைய போவதால் போலும் நாங்கள் பெரிய குரூப் பர்த்திக்கு சென்றோம். அந்த சமயம் நான் சொன்ன புத்தகம் தமிழில் இருக்கிறது. வேறு மொழிகளில் இருந்தால் அதையெல்லாம் வாங்கிவிட வேண்டும் என நினைத்தேன். நான் புக் ஸ்டோருக்கு போனேன். அந்த புத்தகம் பல மொழிகளில் இருந்தது. நான் என் தெலுங்கு நண்பரிடம் அந்த செல்ஃபில் இருக்கும் தெலுங்கு புத்தகத்தில் எப்படி போடப்பட்டிருக்கிறது என்று பார்க்க சொன்னேன். அதில் சுவாமி ஆப்பிரிக்கா போவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பூர்ணிமா, அதை சரியா படிங்கோ, அது ஆப்பிரிக்கா இல்லை, USA. இதில் ஆப்பிரிக்கான்னு தான் இருக்கு. அங்கு இருந்த ஹிந்தி பெண்மணியிடம் ஹிந்தியில் இந்த புக்கு கிடைக்குமா என்றேன். அவர்களும் படித்தார்கள். எனக்கு விளங்காவிட்டாலும் ஆப்பிரிக்கா மட்டும் தெளிவாக கேட்டது.
ஏன் ஆப்பிரிக்கா என்கிறீர்கள்? அதில் அமெரிக்கா என்றுதான் இருக்க வேண்டும் என்றேன். ஆங்கில புத்தகத்திலும் சுவாமி ஆப்பிரிக்கா போவதாக இருக்கிறது என்றும் இதோ பாஸ்போர்ட் என்றும் கூறினாள். தமிழ் புத்தகத்தில் மட்டும்தான் அமெரிக்கா என்று இருக்கிறது. மற்ற மொழி புத்தகங்களில் ஆப்பிரிக்கா என்று இருந்தது. என்ன ஒரு அற்புதம்! ஒரு தெளிவான அறிகுறியை சாமி கொடுக்கிறார். சுவாமியின் வாக்கு சத்திய வாக்கு. அந்த வாக்கு மாறாது. என்ன நடந்தாலும் சோதித்தாலும் வாக்கு மாறாது. பதில் உண்மையானதாக மாறாததாக இருக்கும். உண்மையை தவிர வேறு இருக்காது. அதுதான் அவர் அமெரிக்காவை உடல் கொண்டு விஜயம் செய்வார் என்பதற்கான முன்னோடி அறிகுறி. எங்கள் வீட்டிற்கும் வருவார், எங்களிடம் தமிழிலும் பேசுவார் என்பதற்கு சான்று. இது நிச்சயம் நடக்கும். எனக்கு ஆனந்தமாக இருந்தது. எனக்கு இது ஒரு விசேஷமான அனுபவம், அர்த்தமுள்ள ஆழமான அனுபவம், மிக முக்கியமான செய்தி. ஏனென்றால் அந்த புத்தகம் அமெரிக்காவென்றும் என் கணவரின் பெயரையும் குறிப்பிட்டுள்ளது. இதை ஒரு தனித்துவமானதாக கருதுகிறேன். அதுவும் தமிழில். செப்டம்பர் 2008 நாங்கள் வாஷிங்டன் ஸ்டேட்டுக்கு மாறி சென்றோம். நாங்கள் ஒரு கார் வாங்கினோம். கார் டீலர் எங்களிடம் பேசினார். பிஸ்னஸ் ஆனதும் நீங்கள் வழங்கும் கடவுள் யார் போன்றவற்றை கேட்டுக்கொண்டிருந்தார். நான் இப்போது உலகிற்கு வந்திருக்கும் ஜீசஸை பார்க்க வேண்டுமா? வீட்டுக்கு வந்தால் நாங்கள் காண்பிக்கிறோம் என்றோம். அவரும் வீட்டுக்கு வந்தார். படங்களை எல்லாம் காண்பித்தேன். அவருக்கு ஜான் ஹிஸ்லப் எழுதிய மை பாபா அண்ட் ஐ என்னும் புத்தகத்தை கொடுத்தோம். நான் 3 நாட்களில் அதை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறி சென்று விட்டார். அதன் பிறகு அவரும் மறந்துவிட்டார், நானும் மறந்து போய்விட்டேன். பாபாவின் பிறந்த நாளுக்காக பூஜை அறையை அலங்காரம் செய்து கொண்டிருந்தோம். நான் மிக கவலையாக ஃபீல் பண்ணேன். சுவாமி, அமெரிக்காவின் ஒரு மூலையில் என்னை வந்து உட்கார வைத்து விட்டாய் சுவாமி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நீங்கள் ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலையை தந்தீர்கள்? நீங்கள் என்னை மறந்து விட்டதாக தோன்றுகிறது சுவாமி என்றேன் கவலையுடன். அப்படி நான் சொன்ன உடனேயே வாசலில் மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. நான் யாரையும் அழைக்கவில்லையே. யாராக இருக்கும்? கீழே இறங்கி கதவை திறந்ததும் அந்த டீலர் 3 மாதத்திற்கு முன் பார்த்தவர் அந்த மை பாபா என்னும் புத்தகத்தை நீட்டினார். பாபாவின் படத்தை பார்த்ததும் எனக்கு பாபாவின் உத்தரவாதம் கிடைத்தது போல உணர்ந்தேன். சாரி, 3 மாதம் கழித்து புத்தகத்தை கொடுப்பதற்கு என்றார். நான் அதற்கென்ன பரவாயில்லை, உள்ளே வாருங்கள் என்று அழைத்து ஜூஸ் பரிமாறினேன். அதன் பின் அவரும் கிளம்பிவிட்டார். மேல் மாடிக்கு போய் சுவாமியிடம், சுவாமி, நீங்கள் இந்த புத்தகத்தை இன்று கொடுத்திருக்கிறீர்கள். நான் அதை திறக்கப் போகிறேன். நீங்கள் உருவத்தோடு அமெரிக்காவுக்கு வருகிறீர்களா? எங்கள் வீட்டுக்கும் வருவீர்கள் தானே? மறுபடியும் எனக்கு உத்தரவாதம் கொடுங்கள் என்றேன். அப்படி சொல்லிவிட்டு நான் புத்தகத்தை திறந்தேன். அதில் இப்படி இருந்தது: நான் நிச்சயம் வருவேன், வருத்தப்படாதீர்கள். அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள். நான் எக்ஸ்ட்ரா 1 மாதம் நிம்மதியாக உங்கள் வீட்டில் தங்குகிறேன். என்னால் நம்பவே முடியவில்லை. நான் நீங்கள் என்னை மறந்துவிட்டீர்கள் தானே என்றும் வருவீர்களா என்றும் கேட்டேன். நீங்கள் தெளிவாக எனக்கு பதில் அளித்து விட்டீர்கள் சுவாமி. நினைத்து பாருங்கள், இந்த புத்தகம் அந்த மனிதர் கையில் இதுவரை இருந்தது. அதில் இந்த செய்தி இருக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இது முடிந்து 1 வாரம் கழித்து நான் சமைத்து கொண்டிருக்கும் போது, சுவாமி, இப்போது நான் ஒரு புத்தகத்தை எடுக்கப் போகிறேன். நீங்கள் வரப்போகிறீர்கள் என்பதை நிரூபணம் செய்யுங்கள் என்றேன். கண்ணை மூடிக்கொண்டு ஒரு புத்தகத்தை எடுத்து திறந்தேன். அது தபோவனம் புத்தகம். அதில் ஒரு இடத்தில் ஈஸ்வரம்மா சுவாமியை கூப்பிடுகிறார். சுவாமியும் வஸ்தானு வஸ்தானு, நான் வருகிறேன் வருகிறேன் என்பார். நான் புத்தகத்தை திறந்ததும் நான் வருகிறேன் நான் வருகிறேன் என்று எழுதப்பட்டு இருந்தது. தெளிவான உத்தரவாதம். இன்னொரு முறை நான் வேறு ஒரு மாநிலத்துக்கு சென்று கொண்டிருந்தேன். என் கணவர் ஒரு புத்தகத்தை வைக்கிறேன், எடுத்து படி என்றார். சரி என்றேன். ஃப்ளைட்டில் இருக்கும்போது, சுவாமி, நான் இப்போது வானத்தில் இருக்கிறேன். என் கணவர் இந்த புத்தகத்தை தந்திருக்கிறார். நான் இந்த புத்தகத்தை திறக்கப் போகிறேன். எனக்கு பதில் கொடுங்கள். அமெரிக்காவுக்கு வருகிறீர்களா? எங்கள் வீட்டுக்கு வருவீர்களா என்று கேட்டு அந்த புத்தகத்தை திறந்தேன். நான் அதில் இருந்ததை படிக்கிறேன். புத்தகத்தின் தலைப்பு கன்வர்சேஷன் வித் பாபா. சுவாமிக்கும் இஸ்லப்புக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருந்தது.
ஹிஸ்லப் இப்படி கேட்கிறார்: சுவாமி, இந்த கேள்வியை கேட்பதற்கு அனுமதியுங்கள். இது எல்லார் மனதிலும் இருக்கிறது. நீங்கள் விரைவில் அமெரிக்கா வரப்போகிறீர்களா? அதற்கு சுவாமி, மேலும் அடித்தளம் அமையும் வரை பாபா தாமதிப்பார். ஆனாலும் நான் மறைமுகமாக எப்போ வேண்டுமானாலும் போவேன். பக்தர் அழைத்தால் அப்போதே வருவேன். இந்தியாவை சரி செய்யும் வேலை சுவாமிக்கு இருக்கிறது. அது நிறைவு பெற்றால்தான் வெளிநாட்டுக்கு செல்ல முடியும். ஏதோ ஒரு ஆசையால் மக்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள். ஆனால் சுவாமிக்கு எந்த ஆசையும் இல்லை. இந்த செய்தியை படித்ததும் இந்த சீட் பெல்ட் மட்டும் இல்லை என்றால் ஆனந்தத்தில் குதித்திருப்பேன். என் கணவர் புத்தகத்தை கொடுக்க, நான் சுவாமியை கேட்க, ஒரு பக்கத்தை திறக்க, அதில் இப்படி ஒரு செய்தி. ஆஹா, என்ன விந்தை! சுவாமி இதன் வழி அவர் அமெரிக்காவுக்கு வருவதை உறுதி செய்கிறார். இது முடிந்தது. நான் திரும்பி வந்து ஒரு மாதத்திற்கு பிறகு புதிய வீட்டுக்கு வந்ததும் மிஷிகனில் இருந்து கொண்டு வந்த சில பேப்பர்களை சார்ட் அவுட் பண்ணி அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தேன். டன் கணக்கில் மந்திரங்களும் சுலோகங்களும் அடங்கிய காகிதங்கள் இருந்தன. அதெல்லாம் கண்டபடி கிடந்தது. அதை வரிசைப்படுத்த நினைத்தேன். அப்படி செய்து கொண்டிருந்த சமயம், முன்பு பில்களை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு படத்தின் மூலம் நான் உன் இதயத்தில் இருக்கிறேன் என்று சுவாமி கூறியது போல இப்போதும் அப்படித்தான் கேட்டேன். சுவாமி, நான் இந்த பேப்பர்கள் அனைத்தையும் அடுக்கி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அமெரிக்காவுக்கும் எங்கள் வீட்டுக்கும் வருவதை உறுதி செய்வது போல எதையாவது காட்ட வேண்டும் என்றேன். இது யார் எழுதியது என்று தெரியாது. இதுதான் அந்த பக்கம். அதில், நாங்கள் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம் பிரபு சத்ய சாய் பாபா US வருகிறார். நாம் இனி அவரை உடலோடு பார்க்க இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. அவர் இந்த உடலோடு வருகிறார். எனக்கு அது பிரேமசாயியின் வடிவம் என தோன்றுகிறது. ஏனென்றால் சத்யசாயியின் உடல் இப்போது இல்லை. ஆகவே பிரேமசாயி வடிவெடுத்து வருவார் என தோன்றியது. நம் இறைவன் சாய்பாபா மிஷிகனுக்கு வருகிறார். என் சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கேள்விகளை தவிர என் மனதில் வேறு எண்ணம் இல்லை. ஒரு நாள் நான் சமைத்து கொண்டிருந்தேன். அதற்கு முந்தைய நாளும் தபோவனம் புத்தகத்தை திறந்தபோது நான் வருகிறேன் என்று எழுதியிருந்த பக்கம்தான் வந்தது. ஓகே சுவாமி, இன்றைக்கும் அதே மாதிரி செய்ய போகிறேன். உங்களை கேட்டதும் எனக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். கண்ணை மூடி ஒரு புத்தகத்தை திறந்தேன். அந்த சமயம் என் கணவர் ஆபீஸுக்கு போய்விட்டார். மகன் பள்ளிக்கு போய்விட்டார். அப்போது சுவாமியின் படத்திற்கு பக்கத்தில் இருந்த ஒரு கடிதம் விழுந்தது. அதை நான் திறந்து படித்தேன். அதில், நான் உங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வருகிறேன் என்றிருந்தது. எனக்கு அதிக சந்தோஷமாக இருந்தது. சுவாமி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவது லஞ்ச் டைம்கா சுவாமி? அப்படின்னா உங்களுக்கு நல்ல லஞ்ச் தயார்படுத்துகிறேன் சுவாமி. நல்ல இட்லியும் தோசையும் செய்கிறேன் சுவாமி என்றேன். இதுபோல பதில்கள் கிடைப்பது அதிசயத்திலும் அதிசயம் அல்லவா? இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், எல்லாவற்றையும் அவர்தான் செய்கிறார். கேள்வியும் அவரே, பதிலும் அவரே. நாம் வெறும் கருவிகளே. அனைத்தையும் அவர்தான் நடத்துகிறார். அதன் பிறகு அக்டோபர் மாதம் எங்கள் வெட்டிங் அனிவர்சரி. சுவாமி, நீங்கள் எங்கள் கனவில் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் சுவாமி என்றேன். எனக்கு வேண்டியது சுவாமியின் படம் மட்டும்தான். ஆனால் சுவாமி கனவில் வரவில்லை. பக்கத்தில் ஒரு வயதான தம்பதியர் இருந்தனர். அவர்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவர்கள் எனக்கு ஒரு சுவாமியின் படத்தை கொடுப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு முறையும் படம் தருவது வழக்கம். என்னவானாலும் நான் இன்றைக்கு அவர்கள் வீட்டுக்கு போவேன். அங்கு எனக்கு படம் கிடைத்தால் அதுவே போதும். உங்கள் ஆசீர்வாதமாக ஏற்பேன் என்றேன். ஆனால் என்ன நடந்தது என்றால், அவர்களை போனில் அழைத்ததும் அவர்கள் வெளியே சென்றிருப்பதை அறிந்தேன். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இன்னொரு தோழி எங்களை டின்னருக்கு அழைத்தார். நாங்கள் டின்னரை முடித்துவிட்டு கிளம்பும் போது எங்களுக்கு ஒரு கிஃப்ட் பேக் கொடுத்தார். அப்போது, ஓ சுவாமி, உங்கள் படம் இந்த பேக்கில் இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. அதுதான் எனக்கு வேண்டும் என்றேன். தோழியிடம், இந்த பேக்கை இப்பவே திறந்து பார்க்கலாமா என்று கேட்டேன். கண்டிப்பாக, அது உங்களுக்குத்தானே என்றார். நான் பார்த்தது என்ன? 2 புத்தகங்கள். ராமகதா ரசவாகினி, ரிட்டன் பை சத்ய சாய் பாபா என்று இருந்தது.
அதைவிட வேறு ஆசீர்வாதம் எங்கள் வெட்டிங் அனிவர்சரிக்கு வேண்டுமா? சுவாமிக்கு நன்றி கூறினேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிறகு வீட்டுக்கு திரும்பினோம். மறுநாள் சுவாமியிடம் கூறினேன், சுவாமி, நான் இப்போது இந்த புத்தகத்தை திறக்கப் போகிறேன். எனக்கு பதில் வேண்டும். நீங்கள் அமெரிக்கா வருகிறீர்களா? எங்கள் வீட்டுக்கு வருகிறீர்களா? அதே டயலாக் தான். நான் புத்தகத்தை திறந்ததும் நான் பார்த்த பக்கம் இதுதான். எதை பற்றி? ராமர் அயோத்திக்கு வந்தபோது அவரை எப்படி வரவேற்றார்கள் என்பது பற்றி இருந்தது. 14 வருட வனவாசத்திற்கு பின் அயோத்தி வந்த ராமரை வரவேற்ற நிகழ்வுகள். நானும் சுவாமியை வரச் சொல்லி 14 வருடம் ஆகிவிட்டது. 2006 இருந்து இப்போது வரை 14 வருடம். முதலில் கனவு வந்தது 2003. ஆக எல்லாமே பிரபுவை எப்படி வரவேற்றார்கள் என்றுதான் இருந்தது. அப்படின்னா சுவாமி, நீங்கள் அமெரிக்கா வரும்போது இப்படிதான் வரவேற்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக செய்வோம் சுவாமி என்றேன். ஒரு நாள் சாய் குடும்பத்தினர் அனைவரும் தேங்க்ஸ் கிவிங் செரிமனி ஏற்பாடு செய்து ஒரு நண்பரின் வீட்டில் ஒன்று கூடினோம். பெண்கள் அனைவரும் கிச்சனில் மும்முரமாக சமைத்து கொண்டிருந்தனர். அப்போது நான் அவர்களிடம் சென்று, டூ மெனி குக்ஸ் வில் ஸ்பாயில் தி சூப் என்பார்கள் இல்லையா, அதனால் நான் தொல்லை கொடுக்க மாட்டேன் என்றேன். நான் செய்வது ஒன்றுதான், விடாமல் சுவாமியை பற்றி பேசிக் கொண்டிருப்பது தான். அது மட்டும்தான் செய்வேன். ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துவிட்டு வந்துவிட்டேன். அவர்கள் வீட்டு புக் ஷெல்ஃபில் இருந்து ஒரு புத்தகத்தை எடுக்க போறேன். சுவாமி, நீங்கள் அமெரிக்காவுக்கும் எங்கள் வீட்டுக்கும் வருவதாக இருந்தால் ஒரு பதிலை கொடுங்கள். அப்படி சொல்லி ஒரு புத்தகத்தை எடுத்தேன். ஒரு பக்கத்தை திறந்தேன். இப்போது அது மிக பொருத்தமானது. இந்த கோவிட் தொற்று சூழலின் போது சைனா பாபாஸ் கமிங் என்று இருந்தது. உடனே தோழியர்களை கூப்பிட்டேன். உடனே அவர்கள், நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று தெரியும், நீங்கள் சுவாமியை அமெரிக்காவிற்கு வருவீர்களா என்று கேட்டிருப்பீர்கள். அவரும் பதில் கொடுத்திருப்பார். அப்படித்தானே என்றனர். அவர்களிடம் அதை காண்பித்தேன். பிறகு சுவாமியிடம் சொன்னேன், அவர்கள் எல்லாம் என்னை நம்புகிறார்கள். உங்களை நம்பி நான் அவர்களிடம் உறுதியாக சொல்லிவிட்டேன். தப்பு இருந்தால் நீங்கள் தான் பொறுப்பு. சுவாமி, இங்கும் ஒரு முறை எனக்கு உறுதி கொடுங்கள். இப்போ மறுபடியும் இந்த புத்தகத்தில் இன்னொரு பக்கம் திறக்கும் போது எனக்கு இந்த டபுள் உறுதிமொழியை கொடுக்கணும் சுவாமி. அப்படி சொல்லி சுவாமியை நினைத்து ஒரு பக்கத்தை திறந்தேன். ஆஹா, என்ன ஆச்சரியம்! அதில் ஒரு வாக்கியம், பாபா வருகிறேன், பாபா வருகிறேன். மறுபடியும் அவர்களை கூப்பிட்டு காண்பித்தேன். இது சுவாமியிடமிருந்து 2வது உத்திரவாதம். ஆண்டி, அலாவுதீனும் அற்புத விளக்கும் போல நீங்கள் கேட்டதும் சுவாமி விடையளித்து விடுகிறார். உலகில் எந்த மூலையில் இருந்து கொண்டு நீங்கள் சுவாமி வருகிறீர்களா என்று கேட்டதும் அவர் அதற்கு பதிலை கொடுத்து கொண்டேதான் இருப்பார். சுவாமி உங்களோடு தான் இருக்கிறார் ஆண்டி என்றனர். நான் நன்றி கூறினேன். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தேன். டே கேர் ஸ்கூல் அது. ஒரு நாள் ஒரு பெற்றோர் வந்திருந்தார். சென்ற வாரம் ஏன் குழந்தை வரவில்லை என்று கேட்டார். அதற்கு அவர்கள், கடந்த வாரம் நாங்கள் நயகாரா நீர்வீழ்ச்சிக்கும் டிஸ்னி வேர்ல்டுக்கும் போயிருந்தோம், அதனால் வர முடியவில்லை என்றனர். அப்போது நான் சுவாமியிடம், சுவாமி, நாங்கள் அமெரிக்காவில் இத்தனை வருடங்கள் இருக்கிறோம், ஒரு முறையாவது அங்கெல்லாம் போகணும்னு நினைக்கவே இல்லை சுவாமி. எங்கு போனாலும் இந்த சாய் சென்டர், அந்த சாய் சென்டர் என்று எந்த மாநிலத்திலும் அதைத்தானே தேடினோம் சாமி. அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அமெரிக்கா வந்து எங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்க வேண்டும். வருவீர்களா சுவாமி என்று சொல்லி வேலை செய்ய தொடங்கினேன். மதிய வேளையில் திடீரென சுவாமியை வரவேண்டும் என்று கேட்டேன். ஆனால் எந்த ப்ரூஃபும் கேட்கவில்லையே. ஒவ்வொரு நாள் மதிய வேளையில் குழந்தைகளுக்கு தூங்க வைக்கும்போது அவர்களுக்கு ஏதாவது படிக்க வேண்டும். அப்போது ஒருவர் அங்கு வந்ததால் இன்னொரு ஆசிரியர் என்னை அழைத்து ஒரு குழந்தையிடம் வாசிக்க சொன்னார். இதை ஒரு வாய்ப்பாக கருதி நான், சுவாமி, இது பாலர் வகுப்பு புத்தகம் சுவாமி, நான் இந்த புத்தகத்தில் உங்களை எங்காவது பார்க்கணும் சுவாமி, சாய் என்ற வார்த்தையை பார்க்க வேண்டும் சுவாமி, அப்படி பார்த்தால் நீங்கள் அமெரிக்கா வருகிறீர்கள் என்று பொருள். அப்படி சொல்லிவிட்டு நான் புத்தகத்தின் பக்கங்களை திருப்பிக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தின் பெயர் மிட்டன். நான் புத்தகத்தை திருப்பிய போது அதில் "He saw Baba's face in the window" என்று இருந்தது.
அவன் பாட்டியின் பெயர் பாபா. அந்த பெயரை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அங்கு வேறு ஆசிரியர் இருந்ததால் என் சந்தோஷத்தை அடக்கிக் கொண்டேன். சுவாமிக்கு உளமாற மட்டற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டேன். எங்கு இருந்தாலும் நீங்கள் நிரூபணம் செய்கிறீர்கள் சுவாமி, நீங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறீர்கள் சுவாமி என்று சொல்லி அவருக்கு நன்றி கூறினேன். ஒரு நாள் ஒரு கைக்குழந்தைகள் உள்ள அறைக்கு சொல்ல சொன்னார்கள். அங்கு எல்லாம் கைக்குழந்தைகள் தான். அங்கே எந்த வகையான புத்தகம் இருக்கப் போகிறது? அது எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி சுவாமி என்று ஒரு புத்தகத்தை எடுத்து, சுவாமி நீங்கள் அமெரிக்கா வருவீர்கள் தானே, எங்கள் வீட்டுக்கும் வருவீர்கள் தானே? அந்த புத்தகத்தை திறந்ததும் அதில் கால் when you need me I will come, தேவைப்படும் போது அழைத்தால் நான் வருவேன் என்று இருந்தது. அதற்கு முன் சேட் என்னும் சொல்லில் சாய் இருந்தது. அப்படி என்றால் சாய் வருவேன் என்பது தானே அர்த்தம். பிறகு இன்னொரு நாள் வேறு ஒரு வகுப்புக்கு சென்றேன். டீச்சர் அப்போது அங்கு இல்லாததால் என்னை அழைத்தார்கள். இன்னொரு ஆசிரியர் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். அது ஆங்கில புத்தகம். அதை ஸ்பானிஷ் கிளாஸில் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார். அதில் லுக் அண்ட் சி என்று ஒவ்வொரு பக்கத்திலும் வரும். அது ஸ்பானிஷ் மொழியில் சாயி மீரா என்று வரும். அப்போது நான் சுவாமியிடம், சுவாமி நான் மீரா மாதிரி இருக்கணுமா சுவாமி? கண்டிப்பாக சுவாமி, அப்படியே இருக்கேன். மீரா மாதிரி உங்களிடம் பற்றுக்கொள்கிறேன் சுவாமி. பிறகு கிளாஸ் முடிந்ததும் என் வகுப்புக்கு வந்தேன். அப்போது மணி 12. நான் ஒரு குழந்தைக்காக புத்தகம் படிக்க வேண்டும். அந்த சமயம் ஒரு பையன் வந்து, மிஸ் ஜெயந்தி இந்த புத்தகத்தை எனக்காக படிக்க முடியுமா என்றான். ஓகே ஸ்டீவன் என்றேன். அப்போது இன்னொரு ஆசிரியர் கழிவறையில் ஒரு பெண்ணுக்கு உதவி புரிந்து கொண்டிருந்தாள். நான் புத்தகத்தை பார்த்தபோது அதன் தலைப்பு ஈட்டிங் என்று இருந்தது. ஒவ்வொரு பக்கத்திலும் குழந்தை படமும் அது என்ன செய்கிறது என்ற விளக்கமும் இருந்தது. அதில் உலகத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் உள்ள அழகான படங்கள் இருந்தது. இந்தியா, ஆப்பிரிக்கா படங்கள், ஸ்லம் ஏரியா, ஏழ்மையை காட்டும் படங்கள். அதை பார்த்ததும் எனக்கு வருத்தமாய் இருந்தது. உலகம் முழுவதிலும் இருந்து அழகான படங்களை போட்டுவிட்டு இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இவர்கள் ஏன் அழகான படம் போடவில்லை சுவாமி? இது நியாயமா சுவாமி? அதனால்தான் நீங்கள் அமெரிக்கா வந்து அனைவரிடமும் எல்லோரும் ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டும் சுவாமி. எல்லோருக்கும் இரத்தம் சவுப்பு தான் சுவாமி, நம்மிடம் வித்தியாசமில்லை என்று வந்து சொல்லுங்கள் சுவாமி. இதற்காக நீங்கள் வரணும். எது எப்படி இருந்தாலும் இந்த புத்தகத்தை முடிப்பதற்குள் உங்கள் பெயரை பார்க்க வேண்டும் சுவாமி. அப்படி கூறி கடைசி பகுதிக்கு வரும் வரை நான் சாயி வரும் செயின்ட் அல்லது சேட் என்னும் வார்த்தையை பார்க்கவில்லை. நீங்கள் இப்போது எனக்கு காட்டவில்லை என்றால் இதுவரை நான் சொன்னதெல்லாம் பொய்யாகிவிடும் சுவாமி என்றேன். இன்னும் ஒரு பக்கம்தான் இருக்கிறது, கருணையோடு காட்டுங்கள் சுவாமி. இப்படி சொல்லி அந்த புத்தகத்தை திறந்ததும், இன் புட்டபர்த்தி இந்தியா, a boy was carrying tomatoes to cook என்று இருந்தது. மற்ற எல்லா படங்களுக்கும் மாநிலத்தின் பெயரும் நாட்டின் பெயரும் இருந்தது. இதற்கு மட்டும் புட்டபர்த்தி என்று இருந்தது. இந்த புத்தகம் 25 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்டுள்ளது. அப்போது புட்டபர்த்தி அவ்வளவு பிரசித்தி பெறவில்லை. அதை பார்த்ததும் அந்த ஆனந்தத்தில் சாய்ராம் என்று கத்தினேன். அந்த பையனை கட்டி பிடித்து கொண்டேன். கண்ணீர் மாலை மாலையாக வழிந்தோடியது. நான் ஏன் அழுகிறேன் என்று அவன் அதிர்ந்து போயிருப்பான். அப்போது சுவாமியிடம், சுவாமி மிஷிகன் சம்பந்தமாக எதையாவது காண்பியுங்கள் சுவாமி என்றேன். என்ன ஆச்சரியம், அதே பக்கத்தில் மிஷிகன் என்று வரும் வாக்கியம் இருந்தது. எனக்கு கொள்ளை மகிழ்ச்சி. சுவாமி, ஒரு சந்தேகம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் எங்கள் வீட்டுக்கும் வருவீர்கள் சுவாமி. இந்த படம் ரேடியோ சாய் ஆரம்பிக்கும் சமயத்தில் வெளியிடப்பட்டது. நான் உங்கள் இதயத்தில் இருக்கிறேன், வீட்டிற்கு அழையுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த படம் பில்கள் மத்தியில் இருந்தது. இப்படி அவர்தான் செய்ய முடியும். இப்போது சில கனவுகளை பார்ப்போம். ஒரு கனவில் மாதா அமிர்தானந்தமய்யை உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். நீங்கள் வந்தது சரிதான், ஆனால் எனக்கு என் அன்பு சுவாமி வர வேண்டும். என்னை தட்டி கொடுத்து மலையாளத்தில் உன்னுடைய சாமி வருவார் என்றார். எனக்கும் கொள்ளை மகிழ்ச்சி. எழுந்தவுடன் கனவை நினைத்து பார்த்தேன். என் கணவருடன் அதை பகிர்ந்து கொண்டேன். அம்மாவும் ஓர் உயர்ந்த ஆத்மா. அவர் வாயால் சொல்லப்பட்டது சந்தோஷமாக இருந்தது.
அது இனிய நாள். இன்னொரு கனவில் நான் சுவாமியின் கன்னங்களை பிடித்து கொண்டிருக்கிறேன். என்ன தைரியமோ! சின்ன குழந்தையைப் போல சுவாமி எங்கள் வீட்டுக்கு வருவீர்களா என்று கன்னத்தை பிடித்து ஆட்டி கேட்கிறேன். அப்பாவின் கன்னத்தை பிடிப்பது போல. சுவாமியும் தலையசைத்து ஆம் ஆம் வருவேன் வருவேன் என்றார். இந்த கனவை பகிர்ந்து கொள்ள விரும்பினேன், பகிர்ந்தேன். இன்னும் சில கனவுகள். ஒரு கனவில் சுவாமி ஆங்கிலத்தில் சொன்னார், சுவாமி கண்டிப்பாக USA வருவேன். ஒரு கனவில் என் கணவர் கார் ஓட்டுகிறார், சுவாமி பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், நான் பின்னால் அமர்ந்திருக்கிறேன். அது மிஷிகனில். அங்கு ஆன் ஆர்பரில் ஆல்ஸ்வர்த் பிளாட் என்று 2 சாலைகள். அந்த ஜங்ஷனில் நாங்கள் சிக்னலுக்காக காத்திருந்தோம். அது ஒரு விசித்திரமான கனவு. இன்னொரு முறை கனவில் நாங்கள் மினிசோட்டா போய்கொண்டிருந்தோம். காரில் நான் சுவாமியை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். அதிலிருந்து வெளிப்பட சினிமா பாட்டு சீடிகளை காரில் போட்டோம். சந்தேகமில்லாமல் அனைத்தும் சினிமா பாட்டுகளே, அனைத்தும் ரஜினிகாந்த் பாடல்கள். நாங்கள் அவர் ரசிகர்கள். அவரின் தத்துவ பாடல்களை ரசிப்போம். அதை கேட்டுக்கொண்டிருந்தோம். அதே நேரத்தில் நான் அழுது கொண்டு சுவாமி எப்போது அமெரிக்கா வருவார் என்ற சிந்தனையில் இருந்தேன். அப்போது சுவாமி, இந்த சீடி முழுதும் ரஜினிகாந்த் பாடல்கள் தானே, உண்மையில் நீங்கள் அமெரிக்காவுக்கும் எங்கள் வீட்டுக்கும் வருவதாக இருந்தால் ஏதாவது சுவாமியின் பஜனையை இதில் கேட்க வேண்டும் என்றேன். என் கணவர் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். அது முடியாத காரியம் தானே சுவாமி, அதுபோல நீங்கள் அமெரிக்கா வருவது முடியாத காரியம், நீங்கள் நினைத்தால்தான் முடியும். ஆக நான் சுவாமிக்கு ஒரு பரீட்சை வைத்தேன். சுவாமி தான் நமக்கு டெஸ்ட் வைக்கணும், ஆனால் நான் அதை செய்தேன். இந்த சீடி முடிகிறதுக்குள் நான் ஒரு பஜனையை கேட்க வேண்டும் என்றேன். அப்படி நடந்தால் நான் ஒப்புக்கொள்வேன். ஆஹா ஆஹா, என்ன ஆச்சரியம்! அடுத்த பாடல் சுவாமியின் பஜன். என் கணவர் கூட உண்மையில் சாக்காயிட்டார். ஜெயந்தி, இது சாத்தியமா? நானும் அப்படித்தான் அவரிடம் கூறினேன். நாம் பஜனை நடத்துவது, வழிபடுவது அனைத்தும் சுவாமிக்கு தெரியும். கேட்கும் ஒவ்வொன்றுக்கும் சுவாமி பதிலளித்து இங்கு நடப்பது அனைத்தையும் உண்மை என நிரூபிக்கிறார். நான் காரில் உட்கார்ந்து இருக்காவிட்டால் துள்ளி குதித்து சந்தோஷத்தை காட்டியிருப்பேன். உண்மையில் என் கண்ணீர் வழிந்து ஓடியது. இப்போது கூட கண்ணீர் வழிகிறது. எனக்கு புல்லரிக்கிறது. இது எப்படி சாத்தியப்படுகிறது? எல்லாமே அவரால் தான். அவர் இல்லாமல் எதுவும் நடந்திருக்காது. இந்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள நினைத்தேன். அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போதும் அங்கு வரவேற்பு போர்டு இருக்கும். இந்தியாவில் வெல்கம் டு கர்நாடகா, வெல்கம் டு தமிழ்நாடு என்று இருப்பதைப் போல அங்கேயும் இருக்கிறது. நாங்கள் ஒஹாயோவிலிருந்து மிஷிகனுக்கு பயணம் செய்யும்போது அங்கு அந்த ரோட்டில் வெல்கம் டு பியோர் மிஷிகன், அதாவது புனித மிஷிகனுக்கு வரவேற்கிறோம் என்று இருந்தது. அப்போது நான் சுவாமியிடம் சொன்னேன், நீங்கள் மிஷிகனுக்கு வருவதால் தான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதா சுவாமி? நன்றி சுவாமி. அப்போது என் கணவர், சுவாமியை வரவேற்கணும்னா நாமெல்லாம் பியோராக இருக்கணும் என்றார். நாமெல்லாம் தூய்மையாக இருக்கணும் அவரை வரவேற்க. அது எந்த மாநிலமானாலும் நாம் பியோராக இருக்கணும். இப்போது நாங்கள் வசிக்கும் மாநிலம் வெர்ஜீனியா. இது காதலர்களுக்கு பிரசித்தியானது. ஹிருதய வடிவில் இருக்கும். நாமும் சுவாமி மீது அன்பு செலுத்துகிறோம் இல்லையா? இது ஒரு அற்புதம். அண்மையில் சுவாமியின் வருகையை பற்றி ஒருவருக்கு கூறிக்கொண்டிருந்தேன். அப்போது அவர், எப்போது புத்தகத்தை திறந்தாலும் சுவாமி அப்படி செய்வாரா என்றார். ஆம், இதுவரை அப்படித்தான் நடந்திருக்கிறது. ஜெயந்தி, இப்போ அப்படி செய்து எங்களுக்கு காண்பிக்க முடியுமா? ஆஹா, நீங்கள் அப்படி கேட்டால் என்ன செய்வது? எதுவானாலும் சுவாமியை வணங்கி, சுவாமி உங்கள் வாக்கு சத்திய வாக்கு, உங்கள் அனுமதியோடு ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து திறக்கப் போகிறேன். நான் புத்தகத்தை திறந்தபோது கண்ட வார்த்தைகள் இவைதான். அதிசயித்து போனேன். அதை நான் பகிர்கிறேன். ஒரு சந்தேகமும் இல்லாமல் இது நிறைவடையும். இல்லாவிட்டால் நான் அடிக்கல் நாட்டியிருக்க மாட்டேன். நல்ல செயல்களுக்கு பணம் கட்டாயம் வரும். இறைவன் எப்போதும் வந்து காப்பாற்றுவார். ஆக அவரே அடித்தளம் போட்டுவிட்டார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொள்வார். வந்தவர் திகைத்து போனார். இறைவனே, எந்த சந்தேகமும் இல்லை. சுவாமி காத்து கொண்டிருக்கிறார்.
நாம் சொல்வதை கேட்க எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். எந்த வினாடியிலும், எந்த கணத்திலும், எந்த இடத்திலும் நீங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க ரெடியாக இருக்கிறார் என்றனர். எங்களிடம் இருக்கும் 100% நம்பிக்கைதான் அதற்கு காரணம் என்றேன். அசைக்க முடியாத நம்பிக்கை, ஒரு துளி சந்தேகமும் இல்லை. நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா ஏன் திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்குறீங்க என்று கேட்கலாம். அதற்கு காரணம் உறுதியாக அவர் கூற வேண்டும் என்பதற்காக. நீங்கள் 1000 தடவை கேட்டாலும் ஒரே உண்மைதான் வரும். அதை நிரூபணம் செய்யத்தான் சுவாமி அந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்து அவரை கேட்க வைக்கிறார். அவர்தான் டைரக்டர், அவர்தான் இயக்குனர், நாம் எல்லாம் வெறும் கருவிகள் தான். அவர் சொல்வதையெல்லாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அல்லவா? நாம் வெறும் பப்பெட் தானே. அவர் இந்த எண்ணத்தை கொடுக்கிறார். அப்படி இல்லாவிட்டால் எப்படி சரியான பக்கம், சரியான வாசகம் வர முடியும்? ஒரு புத்தகத்தில் 400 பக்கம் இருந்தால் அது எப்படி ஒரு பக்கத்தை திறந்ததும் சரியான வார்த்தைகள் வர முடியும்? யாருக்கு நேரம் இருக்கிறது எல்லா புத்தகங்களையும் படிப்பதற்கு? இதெல்லாம் நீங்கள் செய்வதுதான் சுவாமி. நாங்கள் ஒன்றுமில்லை சுவாமி. நாங்கள் வெறும் கைப்பாவைகள் தான். நாங்கள் கையை அசைப்பது, பேசுவது, செய்வது அனைத்தும் உங்களால் தான். இந்த உலகத்தின் இயக்குனர் நீங்கள் தான் சுவாமி. காய்களை நீங்கள் தான் நகர்த்துகிறீர்கள், அதன்படி நாங்கள் நகர்கிறோம். எல்லாமே அவருடைய கிருபை. நாங்கள் அவருடைய மகிமையை பகிர்ந்து கொள்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதாரண கருவிகள். நாங்கள் அப்படித்தான் உணர்கிறோம். நாங்கள் பணிவுடன் எடுத்துரைக்கிறோம். அவர்தான் எல்லாம். சிலர் கேட்டார்கள், ஏன் மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று. இதுதான் காரணம். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நாம் பகிர்ந்ததை கேட்டீர்கள். ஒரு முறை கூட நான் வரமாட்டேன் என்று சுவாமி கூறவே இல்லை. வேறு எந்த எதிர்மறை செய்திகளும் கூட இல்லை. எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த காரணமானாலும், எந்த புத்தகத்திலும், எங்கு இருந்தாலும், எப்போ கேட்டாலும், என்ன கேட்டாலும் இப்படிதான் நடந்தது. அவர் எப்போதும் நான் வருவேன், நான் வருவேன், நான் வருவேன் என்றார். ஆகவே நம்மை உயர்மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அதை பற்றி பிறகு பார்ப்போம். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேண்டும், அது பிறகு. இன்னொரு செய்தியை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். மிஷிகன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சாலை மணிக்கு 25 மைல் ஸ்பீட் ஜோன். இத்தனை வருடத்திற்கு பிறகு நாங்கள் அங்கு சென்றபோது வேகத்தை 40 மைலுக்கு கூட்டியிருந்தார்கள். கடைசியாக இப்போது சாலையை விரிவுபடுத்தியுள்ளார்கள். சுவாமி, நீங்கள் வருவதால் தான் ஸ்பீட் லிமிட் கூட்டி இருக்கிறார்கள், சாலையையும் செப்பனிட்டுள்ளார்கள் என்றேன். இது 2012 ஒரு நாள் நடப்பதற்கு போகும்போது நான் இதுவரை கவனிக்காத ஒன்றை கண்டேன். இப்போது அந்த இடங்களிலெல்லாம் நிறைய மேம்பாடு கண்டு நிறைய வீடுகள் வந்துவிட்டன. ஆனால் எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு பெரிய ஏரியா எம்டியாக இருந்தது. அங்கே நிறைய கார்களை பார்க் பண்ணலாம். ஞாபகம் இருக்கிறதா? மால் அருகே கார்களை பார்க் செய்யும்படியும் வீட்டுக்கு அருகில் இடம் இருக்காது என்றும் சுவாமி கூறினார் அல்லவா? உண்மையிலேயே ஆயிரக்கணக்கில் மக்கள் சுவாமியை பார்க்க வருவார்கள். அமெரிக்காவில் அனைவரும் கார்கள் தான் பாவிக்கிறார்கள். எவ்வளவு இடம் தேவைப்படும்? அப்போது நாங்கள் பார்த்தோம், ஒரு இடத்தில் கூட நோ பார்க்கிங் என்று இல்லை. இடது புறமும் வலது புறமும் பார்க் பண்ணலாம். திறந்த பார்க்கிங் எல்லா இடத்திலும். அந்த செய்தியைத்தான் சுவாமி கொடுத்தார். ஆம், சுவாமி வரும்போது நிறைய கார்கள் வரும். உனக்கு பார்க்கிங்குக்கு நிறைய இடம் வேண்டும். அதனால்தான் எல்லாமும் காலியாக இருக்கிறது. எங்கள் வீடு கண்ட்ரி சைட்டில் இருந்தால், அதாவது வளைவாக இருந்தால் கார்களை பார்க் செய்ய முடியாது. சுவாமி எல்லாவற்றையும் அவர் வருகைக்காக பெர்ஃபெக்டாக செய்துள்ளார். நான் எதை செய்தாலும் சுவாமி வந்தால் இது நன்றாக இருக்கும், அது பெர்ஃபெக்டாக இருக்கும் என்று அவருடைய வருகையோடு தொடர்பு படுத்தித்தான் பார்ப்பேன். வேறு எதற்கும் அல்ல, அவர் வருகைக்காகத்தான். வீட்டில் உள்ளது, நடப்பது, வெளியில் போனால், எதை பிளான் பண்ணினாலும் அனைத்தும் அவரின் வருகைக்காகவே. எந்த கேள்வியானாலும் அவரின் வருகை தொடர்பாகவே இருக்கும். இதையெல்லாம் பகிர நினைத்தேன். பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது
நடந்தது பற்றிய கதை இது. இது 2011 சுவாமியின் சமாதிக்கு பிறகு நடந்தது. இந்த உலகத்தில் உள்ள சாய் பக்தர்கள் எப்படிப்பட்ட துக்கத்தை அனுபவித்தார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். நான் மிகவும் துயரத்தில் இருந்தேன். ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருந்தேன். இருந்தாலும் வேலைக்கு போய் வர வேண்டி இருந்தது. காலையில் எழுந்தவுடன் அழ ஆரம்பித்து பள்ளிக்கூடம் சேரும் வரை அழுது கொண்டுதான் இருப்பேன். பள்ளிக்கூடம் சேர்ந்ததும் அழுகை நின்றுவிடும். பள்ளி முடிந்து மறுபடியும் காருக்கு வந்ததும் அழுகை வந்துவிடும். இது எப்படி நடக்கிறது என்பதை பற்றி என்னால் கூற முடியவில்லை. தானாகவே நடந்தது. இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. எனவே நான் சுவாமியிடம் ஒரு நாள், சுவாமி, நீங்கள் வருவதாக சொன்னீர்கள். கடைசியில் அந்த இடத்திலிருந்து எங்களை வேறு இடத்திற்கு மாற்றி செல்ல வைத்தீர்கள். இப்போது நீங்களே போய்விட்டீர்கள். அப்படியென்றால் நீங்கள் கொடுத்த வாக்கு என்னவாயிற்று? இதற்கெல்லாம் என்ன பதில்? உங்கள் திட்டம்தான் என்ன சுவாமி, சொல்லுங்கள் என்றேன். இன்றைக்கு இரவு என் கனவில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் வருகிறீர்களா இல்லையா என்று. இன்றுதான் கடைசி முறை உங்களை கேட்கப் போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக பதில் கூற வேண்டும். அப்படித்தான் சொன்னேன். ஆனால் இன்று வரை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். அது வேறு கதை. ஆனால் அன்றைக்குத்தான் சீரியஸாக சுவாமியை கேட்டேன். அன்று அதிகாலையில் எனக்கு ஒரு கனவு வந்தது. அதில் நானும் என் கணவரும் சென்னையில் இருக்கும் அவரின் வேப்பரி காலேஜில் இருக்கிறோம். நான் அவரின் காலேஜுக்குள் சென்றதில்லை. அங்கு என்ன இருக்கிறது என்று தெரியாது. வெளியிலிருந்து அந்த கட்டிடத்தை தான் பார்த்திருக்கிறேன். நாங்கள் லாஞ்சில் அமர்ந்திருந்தோம். அந்த லாஞ்சில் எங்கு பார்த்தாலும் சுவாமியின் படம்தான். நிறைய படங்கள். ஒவ்வொரு படத்திலும் விபூதி வந்திருக்கிறது. நாங்கள் ஆச்சரியத்தில் அந்த படங்களை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது என் கணவர், ஜெயந்தி ஜெயந்தி, எழுந்திரு எழுந்திரு, சுவாமி வருகிறார், சுவாமி வருகிறார் என்றார். உண்மையாகவா? ஆமாம் ஆமாம், சுவாமி வருகிறார். நான் அந்த கணம் விழித்தெழுந்தேன். கனவு மறைந்தது. உங்களுக்கு தெரியும், எழுந்ததும் எல்லாமே மறைந்து போய்விடும் அல்லவா? நான் ஏன் எழுந்தேன் என்று மிகவும் வருத்தப்பட்டேன். அப்படியே கனவுலகில் இருந்திருக்கலாமே என்று மிக கவலையாக போய்விட்டது. ஆனால் எனக்கு கிடைத்த செய்தி அவர் வருகிறார் என்பதுதான். ஏனென்றால் கனவில் விபூதி, கணவரின் காலேஜ், அவரின் பெயர், இதுவெல்லாம் சுவாமி வருகிறார் என்பதை குறிக்கிறது. அதன் மூலம்தான் நான் வருகிறேன் வருகிறேன் என்கிறார். இதன் வழி நான் வருவேன், கவலைப்படாதே என்று உறுதி வழங்குகிறார். அன்றிலிருந்து இன்று வரை ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை. அதற்கு முன் இன்னொரு அனுபவத்தை சொல்ல நினைக்கிறேன். 2 அனுபவங்கள். அதேதான். பள்ளிக்கூடத்திற்கு கார் ஓட்டி சென்று கொண்டிருக்கும் போது சுவாமியிடம், நீங்கள் வருகிறீர்களா இல்லையா, நான் சொல்வதெல்லாம் கேட்கிறதா என்று கேட்டேன். இந்த கேள்வியைத்தான் திரும்ப திரும்ப பள்ளிக்கூடத்தை அடையும் வரை கேட்டேன். பிறகு காரை பார்க் பண்ணிவிட்டு பள்ளிக்கு சென்றேன். இன்னொரு ஆசிரியர் பிள்ளைகளை வகுப்புக்கு வெளியே அழைத்து சென்றிருந்தார். வகுப்பில் யாரும் இல்லாததால் மறுபடியும் அதே டயலாக்கை ஆரம்பித்து விட்டேன். நான் சொல்லுவது உங்களுக்கு கேட்கிறதா இல்லையா சுவாமி? இப்படி சொல்லிவிட்டு வெளியே சென்றேன் பிள்ளைகளை பார்ப்பதற்காக. அவர்களும் ஆசிரியரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என பார்க்க. ஒரு பக்கம் ஆசிரியர் பிள்ளைகளுடன் இருந்தார். ஆனால் 2 குழந்தைகள் அமர்ந்து லைப்ரரி புத்தகம் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த கணமே என் கண்கள் அந்த குழந்தையின் புத்தகத்தில் பதிந்தது. அந்த குழந்தை அந்த புத்தகத்தை பிடித்திருந்த நிலையில் இதை பார்த்தேன். ஐ ஹர்ட் சாய். மற்ற வார்த்தைகள் மறைந்திருந்தன. நீங்கள் கேட்கிறீர்களா என்று கேட்டதற்கு ஆம் கேட்கிறேன் என்று உறுதிப்படுத்தினார். நான் மகிழ்ந்து சுவாமிக்கு நன்றி கூறினேன். நான் பேசுவதை கேட்பதற்கு நன்றி சுவாமி என்றேன். இன்னொரு நாள் என்னை கைக்குழந்தைகள் இருக்கும் அறைக்கு அழைத்து சென்றனர். அந்த அறையில் எங்கு புத்தகம் இருக்கப் போகிறது? அங்கே ஒரு குழந்தைக்கான புத்தகம் இருந்தது. அதை திறந்ததும் கால் வென் யூ நீட், ஐ வில் கம் என்று இருந்தது. மறுபடியும் ஐ வில் கம் என்று இருந்தது. நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்து சுவாமிக்கு நன்றி தெரிவித்தேன். இன்னொரு முறை பள்ளிக்கு செல்லும் போது நான் அழ ஆரம்பித்து விட்டேன். அழுதால் கார் ஓட்ட முடியாது என்று கண்ணீரை துடைத்தேன். மாற்றத்திற்காக சினிமா சிடியை ஆன் பண்ணேன். அந்த சிடியை ஆன் செய்ததும் நான் கேட்ட பாடல்,
கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை, நீ கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை. காலம் வரும் அந்த தெய்வம் வரும், அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் கள்ளம் இல்லை, கபடம் இல்லை, கடவுள் வரும் அந்த நாள் வரும், நீ அழுவது கூடாது, வாழ்க்கையும் மலரும். ஆஹா, எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வேளையில் டிராஃபிக் சிக்னல் வந்தது. காரை நிறுத்தினேன். அந்த கணம் சுவாமியின் படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது இந்த பாடல் ஒலித்தது. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். இது போதும் சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி என்றேன். பிறகு பள்ளிக்கு சென்றேன். பள்ளிக்கூடத்தில் எனக்கு பாடுவதற்கு அல்லது எதற்காவது வாய்ப்பு கிடைத்தால் எல்லா பிள்ளைகளிடமும் இதை பாடுவேன். Old MacDonald had a farm, E-I-E-I-O. An honest farm, he had a sheep, E-I-E-I-O. With the Baba here and the Baba there, here a bar, there a bar, everywhere Baba. Old MacDonald had a farm, E-I-E-I-O. எனக்கு எல்லா பிள்ளைகளும் பாபா பாபா என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அவர் எங்கும் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் என்று எண்ணம். இன்னொரு பாலர் பாட்டு, பாபா black sheep, have you any wool? இப்படி தொடர்ந்து இருக்கும். ஒரு முறை ஒரு ஆசிரியை ஒரு புது சிடி வாங்கினார். சுவாமி, இந்த புதிய சிடியை அவர் போடும்போது உங்கள் பெயர் வர வேண்டும் என்றேன். அவர் அது புதிய சிடி என்றதால் அதில் பழைய ரைம்ஸ் இருக்குமா என்று தெரியாது. நான் சுவாமியை வணங்கி குழந்தைகளோடு வட்டத்தில் உட்கார்ந்து இருந்தேன். அப்போது இந்த பாடல் வந்தது. With Baba black sheep, have you any wool? எனக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி, ஆனந்தம். பிறகு சுவாமியிடம் கேட்டேன், இந்த சிடி முடிவதற்குள்ளாக இன்னும் ஒரு முறை இந்த பாபா பிளாக் ஷிப் பாடலை நான் கேட்க வேண்டும் சுவாமி என்றேன். எனக்கு தெரியும் அது கண்டிப்பாக சாத்தியமில்லை என்று. எப்போதும் சிடியில் ஒரு பாடல் ஒரு முறைதான் இருக்கும், மறுபடியும் வராது. அதுபோலவே நீங்கள் உடல் கொண்டு அமெரிக்காவுக்கு வருவது சாத்தியமில்லை. இந்த சிடியில் மறுபடியும் பாபா பிளாக் ஷிப் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக உடலோடு அமெரிக்கா வருகிறீர்கள் சுவாமி என்றேன். என்ன ஆச்சரியம், அந்த சிடியின் கடைசி பாடல் என்ன தெரியுமா? பாபா ஒயிட் ஷிப். Baba white sheep, have you any wool? Yes sir, 3 bags full. பாபா ஒயிட் ஷிப் என்பதால் பிரேமசாய் வரும்போது அவர் வெள்ளை அங்கி அணிந்திருப்பார். அதை சுவாமி ஒயிட் ஷீப் என்று சுட்டிக்காட்டினாரா என்று தெரியவில்லை. சுவாமிக்கு நன்றி கூறினேன். நான் வீட்டுக்கு சென்றதும் அன்று மாலை எனக்கு ஒரு இமெயில் யாரிடமிருந்தோ வந்தது. அதில் கிறிஸ்துமஸுக்கு எல்லோரும் பாபா பிளாக் ஷீப் என்று பாடுகிறார்கள். இது பிளாக் ஷீப் அல்ல, இது ஒயிட் ஷீப் என்று இருந்தது. அது எப்படி? காலையில் இந்த பாட்டை கேட்டேன், மாலையில் பர்த்தியிலிருந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு. என்ன ஆச்சரியம்! இதிலிருந்து சுவாமி கண்டிப்பாக வருவார் என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார். இது இன்னொரு அனுபவம். சுவாமிக்கு நன்றி கூறினேன். இந்த அனுபவத்திற்கு பிறகு என் கணவரின் ஒப்பந்தம் இங்கு முடிந்தது. நாங்கள் மறுபடியும் மிஷிகன் போக வேண்டும். நாங்கள் மிஷிகனுக்கு மாறி போனோம். 2 வருடம் வேலை இல்லை. இறுதியாக நாங்கள் ஹியூஸ்டனுக்கு சென்றோம். அதற்கு முன் மிஷிகனில் ஒரு நாள் நீங்கள் வருவீர்களா இல்லையா சுவாமி என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எடுத்தேன். அப்போது அதே தபோவனம் புத்தகத்தில் இருந்து நான் வருகிறேன் என்று இருந்தது. நான் நன்றி சொன்னேன். அதன் பிறகு அந்த 2 வருடத்தில் சுவாமிக்காக பல பொருட்களை சேர்த்தேன். நிறைய பொருட்கள். வேலை இல்லாததால் இதைத்தான் செய்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு நடந்தது என்ன? பிரசிடென்ட் தேர்தல் வந்தது. பிரசிடென்ட் ஒபாமா 2வது முறை அந்த பதவிக்கு போட்டியிடுகிறார். ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த அமெரிக்கர் என்பதால் அவர் வெற்றி பெறுவது நடக்காத ஒன்று சுவாமி என்றேன். அதே போல இப்போது நீங்கள் உடலை விட்டு சமாதி அடைந்து விட்டீர்கள். நீங்கள் உடல் கொண்டு வருவது முடியாத ஒன்று, இம்பாசிபிள். அப்படி இந்த சகோதரர் ஜெயித்தால் நீங்கள் கட்டாயம் அமெரிக்கா வருவது நிச்சயம் என்றேன். பிரேமசாய் உருவத்திலோ சத்தியசாய் உருவத்திலோ நீங்கள் வருவது நிச்சயம்.
அன்று நானும் என் கணவரும் வாக்கிங் போனோம். முதல் ரவுண்டுக்கு செல்லும்போது, சுவாமி, இன்று தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும். சுவாமி, இந்த சாலையின் கடைசிக்கு சொல்லும்போது எங்காவது உங்களை நான் பார்க்க வேண்டும். உங்கள் பெயரையோ அல்லது அது சம்பந்தப்பட்ட ஒன்றையோ கண்டால் ஒபாமா வெற்றி பெறுவார் என்பது நிச்சயம் சுவாமி. அப்படி வேண்டி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த நேரம் அங்கே பாராக் ஒபாமா என்று இருந்தது. அந்த நேரம் போஸ்டர் பாராக் ஒபாமா என்று இருந்தது. அதில் பாராக்கில் பா என்றும் ஒபாமாவில் பா என்றும் இருப்பதால் பாபா. சுவாமி, இது போதும், நிச்சயமாக நீங்கள் வருவீர்கள் சுவாமி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை சுவாமி. நாங்கள் மகிழ்ச்சியில் திளைத்தோம். அன்று தேர்தலில் இருவருக்கும் சமமான ஓட்டு கிடைத்ததால் மறுநாள் அறிவிப்பு என்றார்கள். மறுநாள் மாலை வாக்கிங் போனோம். சுவாமி, இன்றைக்கு வேறு பாதையில் நடக்கப் போகிறோம். சாலை இறுதியை அடைவதற்குள்ளாக உங்கள் பெயரை காண வேண்டும் என்றேன். ஒபாமா ஜெயிப்பார், நீங்கள் அமெரிக்கா வருவீர்கள். சாலையின் முடிவுக்கு வந்துவிட்டோம். அடுத்த பாதைக்கு செல்ல வேண்டிய நேரம். என்ன சுவாமி இப்படி? எப்போதும் வருவதை உறுதி செய்வீர்கள், இன்று ஏன் இப்படி? ஏதாவது குறிப்பு கொடுங்கள் சுவாமி, அப்போதுதான் நீங்கள் வருவது நிச்சயம் என கொள்வேன். தயவு செய்யுங்கள், தயவு செய்து காண்பியுங்கள் சுவாமி என்று வேண்டினேன். என்ன ஆச்சரியம்! அன்றைக்கு குப்பை எடுக்கும் நாள். 2 குப்பை பைகள் அங்கே இருந்தன. அதில் லான் பேட்ச் என்று இருந்தது. பா பா என்ற எழுத்து அதில் இருந்தது. மகிழ்ந்து போனேன். பிறகு ஒபாமா 2வது முறை வென்ற நல்ல செய்தி வந்தது. சுவாமி கண்டிப்பாக வருவார் என்று மகிழ்ந்தேன். இறுதியாக நாங்கள் டெக்சஸுக்கு மாறி சென்றோம். என் கணவருக்கு அங்கு வேலை கிடைத்தது. அங்கு ஒரு வீட்டில் பஜனைக்கு சென்றேன். பூஜை அறைக்கு போக வேண்டும் என்று கேட்டேன். அங்கே சில புத்தகங்கள் இருந்தன. உடனே சுவாமியிடம் சொன்னேன், நீங்கள் அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக வருவீர்களா? அப்படி சொல்லி ஒரு புத்தகத்தை எடுத்தேன். வந்த மெசேஜ் இதுதான். சாமுவேல் சாண்ட்விச் என்பவரின் புத்தகம் அது. அவர் சுவாமி என்னை தனியே அழைத்து சுவாமி USA வருவேன் என்கிறார். அவரின் மனைவியிடம் தொலைபேசியில் சுவாமி USA வருகிறார் என்று சொல்லியது எழுதப்பட்டுள்ளது. படித்து மகிழ்ந்தேன். சரி சுவாமி, நன்றி என்றேன். இன்னொரு முறை ருத்ரம் ஓதும் நிகழ்வுக்கு எங்களை அழைத்தார்கள். சாய் பக்தர்களுடன் அங்கு சென்றேன். அந்த சகோதரர் வீட்டில் நான் ஒரு புத்தகத்தை திறந்து பார்க்க போகிறேன், எனக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றேன். சுவாமியை வேண்டி புத்தகத்தை திறந்தேன். பக்கத்தை திறந்ததும் ராமகதராச வாகினியில் எப்படி ராமரின் விஜயத்திற்காக ஆயத்தம் செய்தார்களோ அதுபோல இங்கே சுவாமி சரியான நேரத்திற்கு காத்திருந்து இறுதியில் வந்தார் என்று இருந்தது. எல்லோரும் பூரண கும்பத்துடன் காத்திருந்தனர். சுவாமி சத்யசாயி கிராமத்திற்கு வந்தார் என்று இருந்தது. சரியான காலமும் நேரமும் வந்தது. சுவாமி வந்தார். எல்லோரும் பூரண கும்பத்துடன் வரவேற்றனர். அவர் கிராமத்தில் நுழைந்தார். இது ஒரு அனுபவம். தொடர்ந்து நான் இன்னொரு சகோதரியின் வீட்டுக்கு சென்றேன். அங்கும் ஒரு புத்தகத்தை எடுத்தேன். சுவாமி, நீங்கள் அமெரிக்காவுக்கு வருவீர்களா என்றேன். அதே டயலாக் தான். அந்த புத்தகத்தை திறந்ததும் அதில் சுவாமி எங்கு வேண்டுமானாலும் வருவேன், தூரம் ஒரு பொருட்டல்ல என்று சொல்கிறார். சுவாமிக்கு நன்றி கூறினேன். பிறகு நான் இன்னொரு சகோதரியின் வீட்டுக்கும் சென்றேன். அங்கு சத்யசாய் நியூஸ் லெட்டர் இருந்தது. சுவாமி, எல்லாமே இந்த புத்தகத்தில் இருந்து தான் தொடங்கியது. நான் இப்போது இந்த புத்தகத்தை திறக்கப் போகிறேன். அது 2006, இப்போது 2015 நான் கேட்கிறேன். நீங்கள் பதில் கூறணும் சுவாமி. அப்படி சொல்லி வணங்கி புத்தகத்தை திறந்தேன். திறந்ததும் அதில் சுவாமி அன்புடன் நாங்கள் உங்களை அமெரிக்காவுக்கு அழைக்கிறோம் என்று இருந்தது. உடல் புல்லரித்தது. ஆனந்தித்தோம். மறுபடியும் 2016 மிஷிகனுக்கு வந்தபோது அவருக்கு மிஷிகனில் ஒரு வேலை கிடைத்தது. ஆகவே மறுபடியும் மிஷிகன் வந்துவிட்டோம். நல்ல வாய்ப்பு என்று வந்துவிட்டோம். 3.5 வருடத்திற்கு பின் சுவாமியின் வீட்டிற்கு வந்ததும்
நாங்கள் ஒரு சகோதரர் வீட்டுக்கு சென்றோம். அவர்கள் மிக சந்தோஷம் அடைந்தார்கள். குறிப்பாக 2008 மிஷிகனை விட்டு சென்றோம். இடையிடையே சுவாமியின் வீட்டுக்கு வந்து சென்றோம். அவர்களுக்கு மிக மிக சந்தோஷம். அவர்கள் வீட்டுக்கு அழைத்ததும் அங்கு சென்றோம். லிவிங் ரூமில் இருக்கும்போது அந்த சகோதரர் வீட்டில் ஏதோ எடுக்க சென்று விட்டார். என் கணவர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சத்யசாய் நியூஸ் லெட்டர் அங்கு இருப்பதை கண்டேன். சுவாமி, இங்கே சத்யசாய் நியூஸ் லெட்டர் இருக்கிறது, அதை நான் எடுக்கப் போகிறேன், எனக்கு பதில் வேண்டும். உருவத்தோடு அமெரிக்கா வருவீர்களா, எங்கள் வீட்டுக்கு வருவீர்களா என்று கேட்டுவிட்டு ஒரு பக்கத்தை திறந்தேன். தலைப்பு சாய் மெசேஜ், கீழே சுவாமியின் படம். அதில் சிறிது முயற்சி உன்னிடம் வேண்டும், அப்போது நான் வருவேன், வழிகாட்டி பாதுகாப்பேன். உண்மையான விடாமுயற்சி என்னை எப்போதும் வந்து அடையும். நான் மகிழ்ந்து போனேன். அதை அந்த சகோதரரிடம் காண்பித்தேன். என் கணவரும் சந்தோஷமடைந்தார். இன்னும் சிறிது முயற்சி எடுத்துக்கொண்டால் நான் கண்டிப்பாக வருவேன். சில மாதங்களுக்கு பிறகு வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த வீட்டிற்கு மறுபடியும் சென்றேன். அப்போதும் ஒரு சத்யசாய் நியூஸ் லெட்டரை அங்கே பார்த்தேன். மறுபடியும் இந்த சத்யசாய் நியூஸ் லெட்டர் கிடைத்திருக்கிறது. சுவாமியை கேட்பதற்கு நல்ல வாய்ப்பு. வருவீர்களா சுவாமி, தயவு செய்து சொல்லுங்கள் சுவாமி என்றேன். நான் திறந்ததும் ஒரு கவிதை இருந்தது. நாம் சுவாமியை வரவேற்க தயாரா? கடவுள் வீட்டுக்கு வந்து ஓரிரு நாள் தங்க வந்தால், அதுவும் எதிர்பாராத விதமாக வந்தால் அவர் என்னதான் செய்வார்? நிச்சயம் மதிப்புமிக்க அந்த விருந்தாளிக்கு மிகச்சிறந்த அறையை கொடுப்போம். பரிமாறும் எல்லா உணவும் மிகச்சிறந்த உணவாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்ததற்கு எங்களுக்கு ஆனந்தம். உங்களை வரவேற்று வீட்டில் பணிவிடை செய்வது பெரும் மகிழ்ச்சி. ஆனால் அவர் வரும்போது கதவருகே சென்று வரவேற்போமா? நீட்டிய கைகளுடன் விண்ணுலக விருந்தாளியை வரவேற்போமா? அவரை வரவேற்பதற்கு முன் ஆடைகளை மாற்றிக்கொண்டு வர வேண்டுமா? அல்லது சில சஞ்சிகைகளை மறைத்து புனித நூலை இருக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டுமா? டேப்பை அடைக்க வேண்டுமா? அவர் கேட்கவில்லை என்று நம்புவோமா? நாம் கடுமையான சொற்களை அந்த நேரத்தில் பேசாமல் இருந்தோமோ இல்லையோ, கடவுள் ஓரிரு நாட்களுக்கு வீட்டிற்கு வந்தால் நாம் எப்போதும் செய்வதைத்தான் செய்வோமா? நாம் எப்போதும் பேசுவதை போல பேசுவோமா? வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்போதும் இருப்பது போல் இருக்குமா? நாம் எப்போதும் பாடும் பாடலை பாடுவோமா? நாம் எப்போதும் படிக்கும் நூலை படிப்போமா? நமது மனமும் உள்ளமும் எங்கு இருக்கிறது என்று மகிழ்வுடன் அவருக்கு சொல்வோமா? நம் நெருங்கிய நண்பர்களை அவர் பார்க்க வேண்டும் என்று கேட்போமா? அவரின் வருகை முடியும் வரை அவர்கள் இருப்பார்களா? எப்போதும் அவர் இங்கு இருந்தால் மகிழ்வோமா? நல்ல வேளை சென்று விட்டார் என்று பெருமூச்சு விடுவோமா? நாம் என்ன செய்வோம் என்பதை அறிய ஆர்வம் இருக்கலாம். கடவுள் அவராக ஓரிரு நாள் நம்முடன் தங்க வந்தால் அவர் இரவும் பகலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்து நாம் செய்யும் செயல்களை செய்வதுதான் ஒழுக்கம். இந்த கவிதையை படித்ததும் அதிசயித்து போனேன். சுவாமி கேட்கிறார், நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறீர்களா என்று. இப்போது நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் தயாரா? நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? அவர் இந்த உலகாயத பொருட்களையும் ராஜ மரியாதையுமா எதிர்பார்க்கிறார்? நம் அன்பின் காரணமாக அப்படி செய்யத்தான் வேண்டும். ஆனால் அவர் எதிர்பார்ப்பது வேறு. அவர் வேண்டுவதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உயர்மாற்றம், நம் ஒவ்வொருவரின் உயர்மாற்றம். இந்த கதைகளுக்கெல்லாம் உச்சமாக அமைவது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். நீங்கள் அமெரிக்காவுக்கு சுவாமியை வரவேற்க நினைத்தால், அல்லது எங்கு உடலோடு வர வேண்டும் என்று நினைத்தாலும் இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். நம்மை பற்றி ஆராய்ந்து தீய பழக்கங்களை விட்டு நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யும்போது நாளுக்கு நாள் தூய்மை அடைந்து கொண்டே வருவோம். ஒரே நாளில் மாறிவிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அது மனிதனாகிய நமக்கு முடியாத ஒன்று. ஆனால் முயற்சியால், உறுதியால், அதாவது நான் இன்று முதல் தீய பழக்கங்களை விடுவேன், தொடர்ந்து முயலுவேன், பின்னோக்கி செல்ல மாட்டேன், நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்வேன்,
சாகும் வரை விடாமல் தொடர்வேன். இந்த சத்தியத்தை நாம் செய்ய வேண்டும், கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அதை நோக்கி காலடிகளை எடுத்து வைக்கிறோம் என்று அவர் கண்டால் நிச்சயமாக அவர் ஆனந்தமடைந்து இங்கே வர விரும்புவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு உரையிலும் எனக்கு தேவை உயர்மாற்றம் என்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உயர்மாற்றம் பெறணும். நாம் எப்போது சந்தோஷமாக இருப்போம்? எதையும் எதிர்பார்க்காமல் செய்தால், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைந்திருந்தால் சந்தோஷம் இருக்கும். உயர்மாற்றம் பெற்று அவர் மீது அன்பு பெருகினால் பிறகு வேறு ஏதும் தேவையில்லை. அவர் இருக்கும்போது எல்லாம் நமக்கு கிடைக்கும். மகாபாரதத்தில் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் என்ன சொன்னான்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னோடு இருந்தாலே போதும் என்றான் அல்லவா? துரியோதனன் அர்ஜுனனை பார்த்து செல்வம் வேண்டாம் எனும் சொல்லும் முட்டாள் என்று சொல்லவில்லையா? இறுதியில் யார் போரில் வென்றது? கடவுள் நம் பக்கம் இருந்தால் வெற்றி நிச்சயம். நமக்கும் அப்படிதான். சுவாமி இருக்கும்போது நமக்கு எதுவும் ஒரு பொருட்டல்ல. உலக பொருட்கள் மீது நாட்டம் இருக்காது. தேனீக்கள் போல அவரை சுற்றி சுற்றி வருவோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு யுகத்திலும் ராமர், கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில், ஷிரடி அவதாரம், நம் சுவாமி காலத்தில் என்று வளர்ந்து இப்போது அதிகமானவர்கள் சுவாமியை அறிகிறார்கள். உண்மையில் இன்று ஒவ்வொருவருக்கும் சுவாமியை தெரியும். சுவாமி மறுபடியும் வரப்போகிறார் என்று அறிந்தால் எல்லோரும் அனைத்தையும் விட்டு சுவாமியோடு இருக்க விளைவார்கள். அவரின் ஆசீர்வாதம் பெற்றால் எல்லாம் நன்றாக நடக்கும். நாம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இதுதான் சுவாமி வருவதற்கான சரியான நேரம். அதர்மம் தலை தூக்கும் போது நான் அவதரிப்பேன் என்று கிருஷ்ணர் கூறியது போல இப்போது அதர்மம் வரம்பு மீறிவிட்டது. அவருடைய வருகை இப்போது மிக மிக தேவை. அவர் இந்த உலகில் தன் காலை பதிக்காவிட்டால் நம்மால் இந்த பேரிடரை தாங்கிக் கொள்ள முடியாது. நாளுக்கு நாள் இது மோசமாகி கொண்டு வருகிறது. அவரிடம் முறையிட இதுதான் சரியான தருணம். கெஞ்சுவோம், கூவி அழைப்போம், நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொள்ளுவோம். தீவிரமாக முயன்று நம்மை சரி செய்து கொள்வோம். தீய பழக்கங்களை விட்டு விடுவது சுலபமல்ல. விடாமுயற்சியாலும் மனோபலத்தாலும் அதை செய்ய முடியும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்பார்கள். இந்த மனோநிலையை எப்படி போக்குவது என்று அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்டான். நாமஸ்மரணம் என்றார் கிருஷ்ணர். சுவாமியும் அதைத்தான் சொல்லுகிறார். இறை நாமத்தை உள்ளத்திலிருந்து உச்சரிப்பதன் மூலம்தான் இந்த தீய பழக்கங்களை போக்கிவிட முடியும். அதுபோலவே நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். பிறரின் நல்ல குணங்கள் நமக்கு உத்வேகம் கொடுக்கும். அந்த குணங்களை நாமும் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை செய்து கெட்டதை நீக்கிவிட வேண்டும். இதுதான் சுவாமியை வரவேற்பதற்கான தாரக மந்திரம். யுஎஸ்க்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ இது பொருந்தும். நாம் இணைந்து செயல்படுவோம். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் முதலில் உங்களை பற்றி சிந்தித்து என்னென்ன தீய பழக்கங்களை நீக்க முடியும், எந்த நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளலாம் என்று ஆராயுங்கள். பிறரை பற்றி, அதாவது நண்பர்களையோ குடும்பத்தினரை பற்றியோ சிந்திக்காதீர்கள். இதை செய்யத்தான் நான் முயன்று வருகிறேன். சுவாமி இந்த பாடங்களை சொல்லிக் கொடுத்ததிலிருந்து போலீஸ் கதையை இதற்கு முன் கூறியிருக்கிறேன் அல்லவா? கெட்டதை களைந்து நல்லதை கை கொள்ளுங்கள். நான் அதை செய்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைவதை பார்க்கிறேன். அந்த இடத்திற்கு இன்னும் போகவில்லை, ஆனால் ஒரு முயற்சி செய்வது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை நீங்கள் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடம் கெட்ட பழக்கம் இல்லை என்று எண்ணினால் மேலும் நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள். முயற்சி செய்து இல்லாத நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள். கெட்ட பழக்கங்கள் இல்லை என்றால் அறியாமல் செய்வதையும் தவிர்த்து விடுங்கள். இதைத்தான் நான் பகிர விரும்புகிறேன். உங்களுடைய பொறுமைக்கு நன்றியும் என் மகிழ்ச்சியும். இதுபோன்று சுவாமியின் வருகையை பற்றி எந்த செய்தி வந்தாலும் நிச்சயம் வருங்காலங்களில் பகிர்ந்து கொள்வேன். நாம் நம்முடைய சுவாமியை சத்திய சாய் உருவத்திலோ அல்லது பிரேமசாய் உருவத்திலோ வரவேற்போம். அவரை எந்த உருவத்திலாவது வரவேற்க தயாராக இருப்போம். ஷீரடி சாய்க்கு பிறகு சத்திய சாய் வடிவம் வந்தது.
சத்யசாய் தான் பிரேமசாயியாக வரப்போவதாக அறிவித்துள்ளார். திறந்த மனத்தோடு நம் அன்பு சுவாமியை வரவேற்போம். நாம் உயர்மாற்றம் பெற்று திறந்த உள்ளத்தோடும் தெளிவான உள்ளத்தோடும் சுவாமியை வரவேற்போம். அவரிடம் வேண்டிக் கொள்வோம். அவர் நமக்கு ஆசிகளை வழங்கட்டும். நாம் உயர்மாற்றம் பெறுவோம். நல்ல பழக்கங்களை பின்பற்றுவோம். தீய பழக்கங்களை களைவோம். மிக்க நன்றி. சுவாமி அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன். சுவாமியை வரவேற்க தேவையான பொருட்களை நான் போதுமான அளவு சேர்த்து வைத்துள்ளேன். என்னென்ன புதிய பொருட்கள் வழங்கப்பட்டனவோ எல்லாம் எங்கள் வீட்டில் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. சுவாமி அதை பயன்படுத்த வேண்டும். சேர்த்து வைக்கப்பட்ட அனைத்தையும் சுவாமி பரிசாக அவர் பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டும். எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன அவருக்காக. சபரி ராமருக்காக காத்திருந்தது போல நானும் சுவாமிக்காக காத்திருக்கிறேன். சுவாமி நிச்சயம் வருவார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்மை நாமே உயர்மாற்றம் செய்து கொள்வோம். அந்த அற்புதமான பிரகடனத்திற்கு நாம் காத்திருப்போம். இப்பொழுது ஒரு ஸ்பெஷல் அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது 2011 பிப்ரவரி மாதம் நடந்தது. ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு வந்தது. அதில் சுவாமி என்னிடம் வந்து, அமெரிக்காவுக்கு வா என்று கூப்பிடுகிறாய். என்னை நேராக வந்து கூப்பிட வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையா என்றார். இதுதான் அவர் சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தைகள். அந்த கனவும் மறைந்தது. காலையில் எழுந்ததும் நான் என் கணவரிடம் சொன்னேன். நீங்கள் நம்புகிறீர்களா? அன்று மாலை நாங்கள் டிக்கெட் வாங்கி இந்தியாவுக்கு மறுநாளே சென்றோம். என் நண்பர்களுக்கு ஆச்சரியம். மறுநாள் யாரோ கூப்பிட்டு, இந்த வியாழன் என்ன பஜனை பாடப்போகிறீர்கள் என்று கேட்டார். இது நடந்தது திங்கட்கிழமை. நாங்கள் கிளம்புவது செவ்வாய்க்கிழமை என்று நினைக்கிறேன். இந்த வியாழக்கிழமை நாங்கள் பர்த்தியில் இருப்போம் என்றேன். என்ன, பர்த்தியிலா? இது பற்றி எங்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்லவில்லையே. இன்று காலைதான் முடிவு செய்தோம் என்றேன். கடவுளே, யாரும் உங்களைப் போல் இருக்கவே முடியாது. கற்பனை கூட பண்ண முடியவில்லை. சுவாமி சொன்னார், உடனே கிளம்பிட்டீங்க. இது அபாரம் என்றனர். அப்போது நாங்கள் வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருந்தோம். ஸ்புக்கேன் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். ஸ்புக்கேனில் இருந்து சியாட்டால் விமான நிலையத்துக்கு சென்றோம். அதாவது இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுக்கு. நாங்கள் ஏர்போர்ட்டில் காத்திருந்தோம். எனது நண்பர்கள் சிலர் அதற்கு முதல் நாள் என்னை தொலைபேசியில் அழைத்திருந்தார்கள். என்னால் அவர்களுக்கு பதில் கால் பண்ண முடியவில்லை. இந்தியா செல்லும் காரணத்தால் பிஸியாக இருந்தோம். திடீர் பிளான் என்பதால் முடியவில்லை. ஏன் இப்போது அழைக்கக்கூடாது என்று நினைத்து கூப்பிட்டேன். மை டியர், எப்படி இருக்கிறாய்? என்னால் கால் பண்ண முடியாமல் போனதற்கு மன்னிச்சுக்கோ என்றேன். அதற்கு அவள், நேற்று காலை எனக்கு ஒரு கனவு. எனக்கு கனவு வந்த அந்த நாளில் அவளுக்கும் சுவாமி ஒரு கனவை கொடுத்துள்ளார். நான் அந்த கனவை உன்னிடம் பகிர்ந்து கொள்வதற்குத்தான் அழைத்தேன் என்றாள். என்ன கனவு என்றேன். கனவில் அவளும் அவருடைய தாயும் குல்வாண்ட் ஹாலில் அமர்ந்திருக்கிறார்கள். சுவாமி வந்தார். அவர்கள் முன்னால் நின்று செப்பு செப்பு என்று தெலுங்கில் சொல்லி இருக்கிறார். செப்பு செப்பு, நான் அமெரிக்கா வஸ்தானு. ஜெயந்தி செப்பு, நான் அமெரிக்காவுக்கு வருகிறேன் என்று ஜெயந்தியிடம் சொல் என்றார். அவள் அதை சொன்னதும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஜெயந்தி, என்ன உணர்ச்சியை அடக்க முடியவில்லையா? இல்லை இல்லை, என்னுடைய கனவை கேள் என்று எல்லாவற்றையும் விலாவாரியாக சொன்னேன். அவள் ஆச்சரியத்தில் மூழ்கினாள். ஜெயந்தி, அன்பிலீவபிள் ஜெயந்தி, நம்பவே முடியல. உன்னை சுவாமி அவரை நேராக அழைக்கும்படி சொல்லி என் கனவில் கண்டிப்பாக அமெரிக்கா வருவேன் என்றும் கூறியுள்ளார். என் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. விவரிக்க வார்த்தைகளே இல்லை. ஏர்போர்ட்டில் ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டிருந்தேன். என் கணவர் என்னை சாந்தப்படுத்தினார். தனித்துவமான அனுபவம் எங்களுக்கு வாய்த்தது. பர்த்திக்கு வந்ததை தொடர்ந்து சொல்லுகிறேன். அங்கு சென்றதும் இப்போதெல்லாம் சுவாமி தரிசனம் கொடுக்க வருவதில்லை என்றனர். எதையும் உறுதியாக கூற முடியாது. எப்போது வருவார் என்று யாராலும் சொல்ல முடியாது என்றனர். பரவாயில்லை, அவரை அழைக்க இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம். அவர் சொல்லை கேட்டு வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு அவர் பொறுப்பு. காலையில் காத்திருந்தோம். சுவாமி வரவில்லை. எல்லாம் முடிந்து கேட்டுக்கு வெளியே சாலையை கடக்க போகும்போது சாலையில் ஒரே அமைதி.
ஒரு வாகனம் கூட இல்லை, யாருமே இல்லை. ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறது என்று நினைத்தேன். அப்போது தூரத்தில் எல்லோரும் கைகளை தலைக்கு மேல் குவித்து கும்பிட்டனர். காரணம், சுவாமியின் கார் வருவதால் அனைவரும் தூரத்தில் குழுமி இருந்தனர். நாங்கள் நின்ற இடத்தில் ஒரு உயிர் கூட இல்லை, யாரும் இல்லை, நாங்கள் இருவர் மட்டும்தான். பிறகு சுவாமியின் கார் வந்து கொண்டிருந்தது. நாங்கள் நின்ற இடம் சுவாமி காரில் அமர்ந்திருந்த பக்கம். கார் வந்ததும் சுவாமி கண்ணாடியை இறக்கி புன்னகை பூத்தார், ஆசீர்வதித்து சென்றார். எங்களுக்கு பரமானந்தம். பணம் செலவழித்து இவ்வளவு தூரம் வந்து சுவாமி 2 அடி தூரத்தில் தரிசனம் கொடுத்ததை எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இது நடந்தது 2011 பிப்ரவரி மாதம். கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அதன் பிறகு அவரை பார்க்க முடியாது என்பதால் இந்த ஏற்பாட்டை செய்துள்ளார். அந்த ஆனந்தத்தில் கேட்க நினைத்ததை கேட்க முடியவில்லை. அவர் எங்களை ஊமையாக்கி விட்டார். அவரை அழைக்க வந்ததை முற்றிலும் மறந்துவிட்டேன். இந்த அழகான நினைவுகளை பகிர்ந்து கொள்ள எண்ணினேன். நன்றி. சாய்ராம்.